Praise the Lord. கர்த்தர் பரிசுத்தநாம ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாளில் எல்லாரும் எழுந்திருந்து நம்ம முதலாக நம்ம வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரேயர்ஸை நம்ம ஏற்பமாக. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, இந்த நாளை ஆண்டவரே வந்திருக்கிற யாவரும் ஆண்டவரே, அப்பா தேவனே அவங்க பெருமையாக போகாதபடி ஆண்டவரே உங்கள் வார்த்தையை ஆண்டவரே அவங்க ஊற்றி ஆண்டவரே அவங்கள ஆவியில் ஒரு பலப்படுத்துறதுக்கு, அவங்களை உற்சாகப்படுத்துக்கு, அவங்க விசுவாசத்தில் வளரத்தக்கத்துக்கான வார்த்தையை வாங்க வந்திருக்காங்க ஆண்டவரே. அப்பா தேவனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே என்னை கொண்டு ஆண்டவரே நீங்கள் பேச போகிற இந்த காரியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே, நான் பிக் பண்ண இந்த டாபிக் மூலமாக ஆண்டவரே யாருக்கெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தை போய் சேரணுமோ, முக்கியமாக அவங்களுக்கு போய் சேரத்தக்கவன் அவங்க வாழ்க்கையை ஆண்டவரே உங்கள் பக்கம் திருப்பதுக்கும் ஆண்டவரே நீங்கள் ஒரு கருவியாய் பயன்படுத்துறதுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே, நீ மறைத்த ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுங்க, ஆவியானவர் வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி மன்னிக்கிறேன். ஆமென். அனைவரும் அமரவும். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Hallelujah. ஸோ இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக நான் ஒரு டாபிக்ஸ் எடுத்துருக்கேன் நான். ஸோ இன்றைக்கு நான் பேச போகிற டாபிக் கீப் யோர் ஐசைட் சேஃப், அதாவது உங்கள் கண்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஓகே, ஸோ முதலாக நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம கண்களை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஹல்லேலூயா. நம்ம பார்ப்போமா? ஸோ என்னோட எல்லாம் வேதத்தை எடுத்துக்கிங்க. அதே நேரத்தில் மனப்பாட வசனங்கள் இல்லை அந்த வசனங்கள் சொல்கிற வசனங்கள் நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. Thank you Jesus. மத்தேயு 6:22. Matthew 6:22. ஹல்லேலூயா. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கண்கள் நம்மளுக்கு நம்ம சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ கண்ணுன்றது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னாக்கா, அந்த கண்ணு நம்மளுக்கு நம்ம சரீரத்துக்கே அதுதான் விளக்கு. அது நல்லா பிரைட்டாக இருக்கும் போது நம்ம வாழ்க்கையே பிரைட்டாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கண்களை குறித்து. இந்த கண்களுக்கு எப்போதும் என்னங்க சொல்லியிருக்காங்கனாக்கா, நம்ம கண்களில் வரும் 3 கலர் தான் நம்மளால் பார்க்க முடியும்னு. அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம கண் விழி வரும் 3 கலரை தான் அது டிடெக்ட் பண்ணுமா, which is red, blue and green. பட் அந்த பார்க்குற அந்த 3 கலரில் கண்களுக்கு ஒரு பவர் இருக்குது டு ரெக்கக்னைஸ் 10 மில்லியன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். வெறும் 3 கலரில் அவங்களால 10 டிஃப்ரெண்ட் மில்லியன்ஸ் கலர்ஸ் அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த கண்ணுன்றது அது ஒரு யூனிக்கான ஆர்கன். நம்மகிட்ட இருக்கிற பல ஆர்கனில் அது ஒரு யூனிக்கான ஆர்கன். ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னாக்கா உங்களுக்கே தெரியும். நம்ம டெக்னாலஜி பிரேக் டூ பண்ணதுக்கு அப்புறம் கூட ஆரம்பத்தில் கம்பெனி தான் சேஃப்னு நினச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட இன்னும் சேஃபான ஒரு இதுதான் கண்கள்ன்றது. இன்னைக்கு எங்கே போனாலும் கண்ணை ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு செக்யூரிட்டி அது எல்லாமே கண்ணை தான் மெயினாக முன்னுக்கு வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ ஆனால் இந்த கண்ணுக்கு என்னன்னாக்கா, அந்த கண் தான் நம்ம அதர் ஆர்கன்ஸ்க்கு கனெக்டட், விச் மீன்ஸ் நம்ம கண்ணால் பார்க்கறது தான் நம்ம பிரெயினுக்கும் நம்ம ஹார்ட்டுக்கும் போயிட்டு இன்ஃபர்மேஷனை சேர்க்கும். ஸோ அந்த கண் பார்வையில் நீங்கள் பார்க்கறது தான் இங்கே ப்ராசஸ் ஆகும். அது எந்த ஒரு காரியமாக இருந்தால் கூட கண்ணுக்கும் சரி பிரெயினுக்கும் சரி ஹார்ட்டுக்கும் சரி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ண வைக்கிறதுக்கு இதே கண்கள் தான். ஹல்லேலூயா. ஸோ இந்த கண்ணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை குறித்து பைபிளில் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்ப்போம். ப்ரோவர்ப்ஸ் நீதிமொழிகள் 20:12. நீதிமொழிகள் 20:12. ஹல்லேலூயா. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. Seeing eyes the Lord has made. ஸோ நம்ம EVG டாக்டர் எப்போதுமே சொல்லுவாங்க, பைபிளில் ஒரு வார்த்தைக்கு 1000 டிமென்ஷன் இருக்குதுன்னு. அதே போல தான் பைபிளில் ஒரு சில காரியத்தை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணது தான் கேட்கிற
கேட்கிற காதும் பார்க்கிற கண்களும் கர்த்தர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ கர்த்தர் உண்டாக்குன இந்த கண்ணு வந்து எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காருனாக்கா, இது வந்து நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ வந்து அந்த அவர் உருவாக்கின அந்த கண்ணு வந்து எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. ப்ரோவர்ப்ஸ், நீதிமொழிகள் 4:25 படிக்குமா? ஹல்லேலூயா. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணின்மைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? நம்ம கண்கள் வந்து நேரானதை தான் வந்து பார்க்கணும். அதாவது கண்கள் வந்து எப்போதுமே நேரானதுனாக்கா ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு விஷயம், ஒரு லாஃபுல்லான ஒரு விஷயம், டிஜிட்டான ஒரு விஷயம், இந்த மாதிரியான அந்த நேரான பார்வை வந்து இருக்கணும். அதே போல் வந்து நம்ம கண் விழிகள் வந்து செவ்வையானதை வந்து பார்க்கணும். நம்ம கண் விழிகள் அது மூலமாக தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபேர்னஸ், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல், ஒரு ஹானஸ்டி, இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து நம்ம வந்து ஆராய முடியும். ஹல்லேலூயா. ஸோ அதனால வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்ம கண் வந்து என்றைக்கும் வந்து நேரானது தான் பார்க்குறோம். நம்ம கண் விழிகள் வந்து செவ்வையானது தான் நம்ம வந்து என்றைக்குமே நோக்கணும். தவறான காரியங்கள் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு டாபிக் வந்து நான் வந்து பிக் பண்ணது, keep your eyesight safe. Hallelujah. Why? எதற்கு? இப்போ நம்ம பார்ப்போமா? பிரசங்கி 11:9. எக்லேசியஸ் 11:9. ஹல்லேலூயா. வாலிபனே, உன் இமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஹல்லேலூயா. தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் அறி. God will bring you into judgment. Hallelujah. ஸோ அவங்க வந்து வாலிபரே அப்படின்னாக்கா, வாலிபர்லாம் வந்து ரொம்ப வந்து எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் வந்து வாலிபர் மட்டும் இல்லை, ஸோ நம்மள வந்து ஒரு காலகட்டத்தில் வாலிபர் இருந்த ஒரு நபர் தான் நம்ம. ஆனால் என்னைக்கு நம்ம வந்து கடவுளை ஏற்றுக்கிட்டோமோ அன்றைக்கே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கல்குலேஷன் வந்து எப்போ ஆரம்பிக்குதுனாக்கா, நம்ம எப்போ ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கிட்டோமோ அப்போ வந்து அந்த கல்குலேஷன் ஆரம்பிக்கிறது. உன் கண்ணின் காட்சிகள் நிமித்தமாய் நீதியிலே கொண்டாந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம கண்ணின் காட்சி நிமித்தமாய் நீதியில் கொண்டாந்து நிறுத்தத்துக்கு வந்து இந்த கண்ணுன்றது ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு நான் டாபிக் எடுக்கும்போது கீப் யோர் ஐசைட் சேஃப்னு ஏன் எடுத்தேன்னாக்கா, ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம வந்து கண்ணின் அந்த என்ன நினச்சிப்போனாக்கா, நம்மளுக்கு வந்து நம்மளோட எவ்ரி ஆக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து உலகத்தில் நம்ம பேர் எவ்ரி ஆக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து லேட்டராக வந்து நம்ம கணக்கு கொடுத்து தான் ஆகணும். அதே போல தான் வந்து நம்ம கண் இமைகளை வந்து நம்ம பார்க்குற காட்சிகளுக்கும் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஜட்ஜ்மென்ட்ல நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னாக்கா, யாருக்காவது வந்து கோர்ட்டுக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கோர்ட்டுக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஹல்லேலூயா. போகாதவங்க யாராவது, இல்லை நான் கோர்ட்டுக்கு போகணும், எனக்கு ஆசையாக இருக்குது, நான் ஜட்ஜ்மெண்ட்ல நிற்கணும், நீதிபதி கேட்குற கேள்விக்கு நான் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் அப்படின்றது யாருக்காவது இருக்குதா? I don't want to stand in judgment. Hallelujah. ஆனால் வேதம் என்ன சொல்றதுனாக்கா, நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கிற கோர்ட்டில் வேணால் நீங்கள் நிற்காம இருக்கலாம், ஆனால் கடைசியாக you have to stand in the judgment. நியாய தீர்ப்பில் நீங்கள் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன நினச்சிக்கோனாக்கா, நம்ம வந்து நார்மலி வந்து எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம வந்து சரீரத்தை ஒரு பாவத்தை ஃபிசிக்கலாக நம்ம செய்யும் போது அது தப்பு, ஒரு பேடான ஒரு காரியத்தை நம்ம இன்வால்வ் பண்ணும்போது அது தப்புன்ட்டுன்னு. அதனால இந்த ஹை சைட் நம்ம பார்க்குற பார்வைகளுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, ஒன் ஆஃப் த ரீசன் யூ ஸ்டாண்ட் இன் த ஜட்ஜ்மெண்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஐசைட். உங்கள் கண்களின் காட்சிகள் நிமித்தமாய் நீங்கள் வந்து நியாயத்தில் நிற்க வேண்டியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு
இம்பார்ட்டண்டான ஒரு காரியம். ஹalleluya. இதை குறித்து தான் வந்து நம்ம மத்தியில் நான் பேச வந்திருக்கேன். டு நோ ஹவு சீரியஸ் இஸ் த ஐசைட். இந்த ஐசைட்ன்றது வந்து எவ்வளோ சீரியஸ்ன்றதை வந்து நம்ம வந்து மார்க் 9:47 பார்ப்போமா? Mark 9:47. Mark 9:47. ஹல்லேலூயா. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா வந்து வார்ன் பண்ணியிருக்காரு. இது வந்து ஏசப்பா வந்து சொன்ன ஒரு காரியம். உங்கள் கண்கள் வந்து உங்களுக்கு இடல் உண்டாக்கினா அதை வந்து பிடுங்கி போட்டுருட்டு. ஏன்னா நீங்கள் வந்து 2 கண் இருக்கிறவனா நரக அக்னிக்குள்ள தள்ளப்படுறதோட நீங்கள் வந்து ஒற்றை கண்ணனாய் நீங்கள் வந்து பரலோகத்துக்கு போகிறது எவ்வளோ பெற்றிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஐஸ்க்கு வந்து பவர் இருக்குது நம்மளை வந்து ஹெல்ப்குள்ளே தள்ளத்துக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் வந்து ஏசப்பா சொல்லியிருக்காரு, உங்கள் கண்களை வந்து உங்களுக்கு வந்து இடல் உண்டாக்கினா அதை பிடிக்கி போட்டுருன்ட்டுன்னு. சாதாரணமாக சொல்லலை. ஏன்னா அந்த கண்ணுக்கு வந்து அந்த பவர் இருக்குது உங்களை வந்து ஹெல்க்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ ஒரு கண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு காரியம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து கண்களை வந்து நம்ம கண் ஐசைட் வந்து நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணுன்றது வந்து இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டோரி இருக்குதுங்களா, இந்த ரிச் மேன் அண்ட் லாசரஸ். ஸோ அந்த ஒரு பணக்காரன் வந்து என்ன பண்ணானாக்கா, இந்த பிச்சைக்காரனான லாசருக்கு வந்து எந்த ஒரு இறக்கமே வந்து அவன் பூமியில் வாழும்போது அவன் பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவன் நினச்சிக்கிட்டான் இந்த பூமியில் வந்து அவன் பணக்காரனாக வாழ்கிறது வந்து இயேசுவோட ஆசீர்வாதம், அவன் வந்து பிச்சைக்காரனாக வாழ்கிறது வந்து அவனுக்கு வந்து மேபி கிடைச்சா ஒரு சாபம் போலன்ட்டுன்னு அவன் வந்து இறக்கமே காட்டுறது இல்லை. ஆனால் என்ன நினச்சுனாக்கா 2 பேரும் மறித்ததுக்கப்புறம் லாசரு வந்து ஹெவனுக்கு போயிட்டாரு, ஆனால் இந்த ரிச் மேனை வந்து ஹெல்லுக்கு போயிட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த லூக் 16:23, லூக்கா 16:23 படிங்களேன். லூக் 16:23. ஹல்லேலூயா. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறது போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். ஆமென். ஆமென். ஸோ என்ன பண்ணுறதுனாக்கா, while in the hell the rich man lift up his eyes and saw Abraham for mercy. தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமை கண்டான். ஸோ ஹெல்லில் என்ன வேலை செய்யுது? கண்ணு வேலை செய்யுது. அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் வச்சுன்னா வந்து லாசரஸ் வந்து பூமியில் வாழும் போது அவன் வந்து கேர்ஸ்தானவன்ற மாதிரி வந்து அவன் கண்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதே ஹெல்லில் இருக்கும்போது தான் அதே கண்களால் அவன் ஏறெடுத்து பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவர் வந்து ஹெவனில் இருக்காருனாக்கா இந்த இந்த பேர் வந்து இந்த கிங்டம் ஆஃப் காட் வந்து வேற மாதிரி வேலை செய்யுது. பூமியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஹெவனில் வந்து பரலோகத்தில் நிச்சயம் கிடையாது. ஹல்லேலூயா. பூமியில் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யனை வாழ்ந்துருக்கலாம், ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வந்து அது முக்கியம் கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம வந்து ஐசைட் வந்து நம்ம வந்து இன்றைக்குமே பார்த்துக்கிறோம். ஏன்னா அந்த ஹெல் வரைக்கும் வந்து அந்த ஐசைட் வந்து வேலை செய்யுது, அந்த கண்கள் வந்து அங்கேயும் வேலை செய்யுது. ஹல்லேலூயா. ஸோ லெட்ஸ் see Jesus say about the importance of eyes. கண்களோட முக்கியத்துவத்தை குறித்து இயேசு வந்து என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பார்ப்போமா? இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து அதே ஒரு நம்ம படிப்போம். Matthew 6:22-23. The lamb of the body சொன்னாங்க. சாரி, the light of the body சொன்னாங்களே. ஹல்லேலூயா. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருட்டாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். ஆமென். ஆமென். ஸோ இந்த இடத்துல வந்து 23 வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, உங்க கண்ணு கெட்டதா இருந்துச்சுன்னா உங்க லைஃபே வந்து டார்க்னஸ்ல தான் இருக்கும், இருள்ல தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ 22 வந்து கண்ணுன்றது நம்ம வந்து விளக்கா இருக்கிறது. ஆனால் அதே கண்ணு வந்து நல்லா இருந்துச்சுன்னா
வாழ்க்கை சூப்பராக இருக்குது. ஆனால் அதே கண்ணு தவறாக பார்த்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து இருளுக்குள்ளே இருக்குது. இருட்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து விலை செய்யத்தான் போகிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்னோம்னாக்கா, நம்ம வந்து ராத்திரில கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து நம்ம வந்து ஹெட்லைட் வேலை செய்யணும் வச்சுங்களேன், இருளில் இருக்கும், ஹெட்லைட் வேலை செய்யலை. அப்போ 100 மீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டு இருந்தேன், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டு இருந்தேன். அதே வண்டி அதே ஸ்பீடில் தான் ஓடுமா, இல்லை அப்படியே ஸ்லோவாகுமா? கண்டிப்பாக ஸ்லோவாகும். ஏன்னா பயம் வரும். இருட்டில் வந்து நம்ம வண்டி ஓட்டும் போது தடுமாற வாய்ப்பு இருக்குது, விலை வாய்ப்பு இருக்குதுன்றதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதை ஸ்லோ பண்ண தான் செய்வோம். ஏன்னா இருள்ன்ற அதோட இதே வந்து அதுதான், உங்களை வந்து தள்ளி விட உங்களை கீழே விலை செய்யக்கான ஒரு காரியம் தான் இருள். ஹல்லேலூயா. நம்ம சொந்த வீடு தான், நம்ம சொந்த வீடு எப்போதுமே நம்ம வாழ்கிற வீடு. திடீர்னு கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரியில் வீடே இருட்டாக இருக்கும். ஆமாவா இல்லையா? வீடே இருட்டாக இருக்கும். எந்த சேரு, எந்த நாக்கள், எந்த டேபிள் வந்து எங்கே வச்சேன்னு நம்மளுக்கே தெரியும். ஆனால் இருந்த பொழுதும் இருளில் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக நடக்க முடியாது. நாக்களை பிடிச்சி ஓலை தடவி தான் நம்ம நடப்போம். ஏன்னா அதுதான் இருள். சொந்த இடத்துலேயே நம்மளை நம்மளுக்கு தெரியும். நம்ம கண்ணுக்கு வெளிச்சமாக இருக்கும் போது எவ்வளோ நம்ம கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடென்ட்டாக நடந்த அதே இடத்துல கூட வந்து இருளானது வந்துச்சுனாக்கா நம்மளால் வந்து நடக்க கூட தடுமாறுவோம். ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, நம்மளை வந்து ஐசைட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து இருளானதுக்குள்ளே போகக்கூடாது. இன்னும் நல்ல காரியம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அவர் பிக்கஸ்ட் டெம்டேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் ஐஸ். நம்மளோட பெரிய டெம்டேஷன் ஆரம்பிக்கிறதே நம்ம கண்ணுங்கள்லேருந்து தான். அதனால தான் வந்து இயேசுப்பா சொன்னார், அது உங்களுக்கு டெம்டேஷன் கொடுத்துச்சுன்னா, அது உங்களுக்கு இடரை உண்டாச்சுன்னா அதை நீங்கள் பிடிங்கி போட்டுருங்க. பிகாஸ் இட்ஸ் காசிங் ஃபார் யூ. ஸோ நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து நம்ம பண்ணி பார்க்கணும். நம்ம லைஃப் வந்து டார்க்னஸில் நடந்துட்டு இருக்குமா, இல்லை லைட்னஸில் நடந்துட்டு இருக்குமான்னு. ஹல்லேலூயா. இந்த கண்கள் இருள ஆனிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை, உங்களோட ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை, உங்களோட ஃப்யூச்சர், உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து அது வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஹல்லேலூயா. The eyes is the light of your life and a window for your soul. ஹல்லேலூயா. ஸோ இந்த கண்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றது வந்து நம்ம வந்து மேலும் பார்ப்போமா. லெட்ஸ் see about the importance. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 3 காரியம் வந்து நான் உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஒரு 3 டைப் ஆஃப் ஐஸ் வந்து அதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது இந்த டைப்ஸ் ஆஃப் ஐஸ் தான் வந்து நம்மளை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிற்கிறதுக்கு பெரிய ஒரு காரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ முதல் நீதிமொழிகள் 30:13. ப்ரோவர்ப்ஸ் 30:30. 30:13 படிப்போம். ஹல்லேலூயா. வேறொரு சந்ததியாரும் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டின்மையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். ஆமேன். ஆமேன். மேட்டிமையான கண்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த மேட்டிமையான கண்கள், lofty eyes. So we can also call it a proud eyes, arrogant eyes. ஸோ இந்த கண்கள் வந்து நம்மளுக்கு வந்து முதலாவது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை வந்து இந்த நீதியில் கொண்டு வந்து நிறுத்ததுக்கான ஒரு கண்கள் இருக்குது. அது வந்து அந்த மேட்டிமையான கண்கள், ப்ரௌட் ஐஸ். ஸோ இந்த மாதிரி ஐஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. ஸோ பைபிள் என்ன சொல்லுதுனாக்கா, ஒரு ஜெனரேஷனே இருந்துச்சா அந்த மேட்டிமையான கண்கள் அந்த ஒரு பழக்கத்தில் வந்து ஒரு ஜெனரேஷனே இருந்துச்சான். ஹல்லேலூயா. டு எக்ஸ்பிளைன் ஃபர்தர், இதை பற்றி நான் இன்னும் வந்து விரிவாக சொல்ல போனோம்னாக்கா, சாம்ஸ் 36:2, சங்கீதம் 36:2 படிக்குமா. ஹல்லேலூயா. அவன் தன் அக்கிரம அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். ஆமென். ஆமென். தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். He flattered himself in own eyes. தனக்குத்தானே அவன் வந்து பெருமையாக பேசிக்கிறான். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்மளை வந்து நம்ம பெருமையாக நம்ம வந்து என்றைக்குமே வந்து பேசிக்கிறோம்ங்களா. இது வந்து பெருமைன்றது வந்து நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. நம்ம கண்களுக்கு வந்து அது வந்து மறைக்கப்பட்டு உள்ளது. ஹல்லேலூயா. ஐசையா 2:11 படிப்போங்க. ஐசையா 2:11. ஹல்லேலூயா.
நாரின் மேட்டின்மையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். ஆமென். ஆமென். மேட்டிமையான கண்கள் வந்து தாழ்த்தப்படும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. மேட்டிமையான கண்கள் வந்து தாழ்த்தப்படும். இந்த ஒரு வீராப்பான அந்த ஒரு செயல்லாம் இருக்குதுல்ல, அது எல்லாமே வந்து தாழ்த்தப்படும். ஹல்லேலூயா. That Lord alone shall be exalted in this day. இதான் Psalms 131 அந்த Psalms 131:1. சங்கீதம் 131:1. 131:1. ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளது நல்லதல்ல, என் கண்கள் மேட்டின்மை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. ஆமென். ஆமென். அதான் கிங் டேவிட் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து இந்த இடத்துல வந்து அவரோட கிவ் அப் பண்ணார். அவர் அந்த ப்ரௌடான ஐஸ், அந்த அரகனான ஐஸை வந்து அவர் கிவ் அப் பண்ணிட்டு வந்து தேவனுக்கு முன்னுக்கு ஹம்பலா நின்றார். ஹல்லேலூயா. ஏன்னா வந்து அவர் தேவனை வந்து ஃபோக்கஸ் பண்ணார். அவர் வந்து தேவனை வந்து நம்பினார். அதான் அவர் அந்த மேட்டிமையான கண்கள் இணைந்து வந்து அவர் வந்து தாழ்மையாக வந்து அந்த நின்றார். இதை வந்து நான் வந்து கிவ் அப் பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த ப்ரௌட் ஐஸ், அரகன் ஐஸ், அதை பற்றி நம்ம வந்து எப்படி வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும்? நம்ம ரோப்ஸ் நீதிமொழிகள் 30:12 அதை பார்ப்போமா? இந்த மேட்டிமையான கண்களை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தோம், தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சன்னதியாரும் உண்டு. ஆமென். தன் பார்வைக்கு சுத்தமான தோண்டிய ஒரு சன்னதி இருக்குது. அவங்க கண்ணுக்கு அவங்க வந்து எப்படி இருப்பாங்கனாக்கா ரொம்ப கிளீனாக இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்றது எக்ஸ்ட்ரீம்லி டர்ட்டின்னு. அவங்க கண்ணு, அவங்களோட பழக்க வழக்கங்க அதெல்லாம். ஆனால் அவங்க கண்ணுக்கு என்ன எப்படி இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து ரொம்ப பியூராக இருந்த மாதிரி வந்து அவங்க கண்ணுக்கு வந்து இருந்துச்சு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையிலேருந்து இப்படி தான் வந்து ஒரு சில இடத்துல வந்து நம்ம செய்கிறது வந்து என்னன்றது நம்மளுக்கு வந்து அறியாது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு வந்து அது வந்து சுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும், பியூராக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது ஒரு மேட்டிமையான கண்கள்ன்றது வந்து அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் நம்ம வரணும். ஹல்லேலூயா. ஸோ தீர்க்கதரிசி வந்து இதை பற்றி என்ன சொன்னாரு நம்ம பார்ப்போம். ஐசையா 5:21 இந்த மேட்டிமையான கண்களை பற்றி என்ன சொல்லியிருக்காரு பார்ப்போம். ஐசையா 5:21 படிப்போம். ஹல்லேலூயா. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஐயோ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயோ. அவங்க தன் பார்வைகளுக்கு அவங்க வந்து ஞானிகளாகவும் புத்திமானவும் இருக்கிற அந்த டைப் ஆஃப் பர்சனுக்கு வந்து சொல்லப்பட்டது ஐயோ. ஹல்லேலூயா. இதில் அரகன்ட் பர்சன். அவங்க வந்து எப்படின்னாக்கா ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு பர்சன்றதுனால அவங்க அப்படி இருக்காங்கன்றது வந்து அவங்களுக்கே தெரியல. ஆனால் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புளை பார்த்து சொன்னது என்னன்னாக்கா ஐயோ. ஹல்லேலூயா. ஸோ அவங்களே வந்து அவங்க சொந்த பிளெஸிங்ஸ்க்கு அவங்களே தடையாக இருப்பாங்க. நீதிமொழிகள் 12:15. நீதிமொழிகள் 12:15 இருக்குமா? இந்த மாதிரி ஆளுங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஹல்லேலூயா. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆமீன். ஆமீன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க வந்து யாருக்கும் வந்து ஒரு ஆலோசனை சொல்லத்துக்கோ இல்லை ஒரு அட்வைஸ் சொல்லத்துக்கோ வந்து அவங்க ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னாக்கா வைஸ் பீப்புள் வந்து will accept the advice, but the stupid people always says I am right. நான் சரிதான், நான் பர்ஃபெக்ட் தான், எனக்கு எல்லாம் தெரியும், என்னோட பிஹேவியர்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, என்னோட ஆட்டிட்யூட் எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க செல்ஃபியை வந்து அவங்க அப்படியே பெருமையை வந்து அப்படியே பாராட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இது எங்கே போய் முடியும்னாக்கா ஒரு காலகட்டத்தில்
எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னவங்க கரெக்டா நான் தான் வந்து ரொம்ப ஹோலியான ஆளு, நான் தான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஆளு, நான் தான் ரொம்ப ஃபேமஸான ஆளு, நான் எது செஞ்சாலும் வந்து ஆண்டவர் கூட இருக்காங்கன்ற மாதிரி கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க செய்கிறது எல்லாமே வந்து அவங்க செஞ்சது தான் அவங்க ஓன் ஃப்ளஷில் தான் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அவங்க கண்ணுக்கு வந்து அவங்க வந்து பர்ஃபெக்டாக தெரிஞ்சாங்க. அவங்க வந்து எந்த ஒரு குற்றம் இல்லாத ஒரு பர்சன் மாதிரின்ட்டுன்னு அவங்களுக்கு வந்து என்ன ஈஸியாக இருக்கும்னாக்கா அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் யாராவது நம்மள ஏதாவது சொன்னோம்னாக்கா அது ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுற ஒரு பீப்புள் இருக்காங்களா, அவங்கள பற்றி வந்து இயேசு வந்து என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்ப்போம். மேத்யூ 7:3-4. மேத்யூ 7:3-4. ஹல்லேலூயா. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? ஆமென். ஆமென். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க கண்ணில் இருக்கிற அந்த ஒரு 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 பெரிய பிளாக் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு எதுவாக இருந்தாலும் அது வந்து தூசிதான். ஆனால் அது வந்து அவங்க கண்ணுக்கு வந்து ஈஸிலி வந்து தென்பட்டுரும். ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்லியிருக்காரு, கிளியராக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் வந்து அது வந்து சரி இல்லைன்றத வந்து எப்படி சொல்லியிருக்காருனாக்கா அடுத்த வேர்ஸ்ல சொல்லியிருக்காரு. மேத்யூ 7:5. ஹல்லேலூயா. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆமென். ஆமென். ஸோ இதை வந்து இங்கிலீஷில் போட்டுருச்சு ஹிப்போக்ரிட்ஸ் அப்படின்னு. அது யார் சொல்லியிருக்காருன்னா ஏசப்பா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான பீப்புளை அவங்க கண்ணில் இருக்கிற அந்த ஒரு பிளாக்கு தெரியாமல், அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ப்ராப்ளம் தெரியாமல் அடுத்தவங்களுக்கு ஈஸிலி ஜட்ஜ் பண்ணுறது, குத்தம் சொல்கிறது, இந்த மாதிரியான பீப்புளுக்கெல்லாம் வந்து ஏசப்பா சொன்ன வார்த்தை இது எவ்வளோ ஒரு டீப்பான ஒரு வார்த்தை. அது தமிழில் படிக்கும் போது வந்து என்ன சொன்னாங்க, தமிழில் படிக்கும்போது மாயக்காரனே. ஆனால் நான் இங்கிலீஷில் திருப்பி பார்க்கும்போது ஹிப்போக்ரிட்ஸ்னு. ஸோ அந்த வார்த்தையோட ஆழம் வந்து எனக்கு வந்து அது உணர்ந்துச்சு. எப்படியாப்பட்ட ஒரு ஏசப்பாக்கு இந்த மாதிரியான பீப்புள் வந்து இவங்க இந்த மாதிரி பீப்புளை பற்றி ஏசப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னு இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரியான காரியம் வந்து அது வந்து ரொம்ப தவறான ஒரு காரியன்றது இந்த கட்டத்தில் நம்ம போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து புரிய வருது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போகிறோம்னாக்கா, இப்போ ஒரு பேரபிள் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, பேரிசிஸும் டெக்ஸ் கலெக்டரும் வந்து ப்ரே பண்ண போவாங்க. அப்போ இந்த பேரிசிஸ் வந்து யாருன்னாக்கா ரொம்ப ஒரு ரிலீஜியஸான ஒரு பர்சன் இருக்குங்களா. அவங்க வந்து எப்போதும் வந்து ஆண்டவரோட டியூட்டிலாம் செய்கிறது வந்து எப்போதும் சர்ச்சில் வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடாக அப்படி இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, எப்படி ப்ரே பண்ணாங்கனாக்கா, லூக்கா 18:11 படிக்கணுமா? ஹல்லேலூயா. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஸோ அவரோட ப்ரேயர்ஸை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு இந்த இடத்துல அவரோட அந்த ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம், நான் வந்து எல்லாத்துலையும் சரியாக இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் வந்து ரிலீஜியஸ் பர்சன் அப்படியான இருந்த அவங்க அந்த ப்ரௌட் ஐஸ் வந்து என்னத்தை லீட் பண்ணிச்சுன்னா ஒரு அரகனான ஒரு ப்ரேயர்ஸை தான் லீட் பண்ணிச்சு. அவனை போலையும் இவனை போலையும் அவனை போலையும் இல்லாதபடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்ட்டுன்னு. ஆனால் இந்த டெக்ஸ் கலெக்டர் அந்த தவறு செஞ்சாருமா, அவரோட ப்ரேயர்ஸ் எப்படி தான் இருந்துச்சு? அந்த லூக்கா 18:13 படிக்கணுமா? ஹல்லேலூயா. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆமென். ஸோ தன் கண்களை வந்து பரலோகத்துக்கு ஏறெடுக்க துணியாதபடிக்கு அவன் வந்து அவனை ஹம்பிள் படுத்தினான். He admits his mistake. He know, அவனுக்கு தெரியும் அவன் செஞ்சதெல்லாம் தவறுன்னு. அதை அவன் அக்செப்ட் பண்ணி ஆண்டவர் முன்னுக்கு வந்து நிற்கும் போது he humbled himself. So Jesus said that the tax collector who went home justified before God. கடவுள் முன்னுக்கு வந்து 2 பேரும் ப்ரே பண்ணும்போது கடவுள் வந்து இந்த டெக்ஸ் கலெக்டரை தான் வந்து
சரியானவன்றது ஜஸ்டிஃபை பண்ணி அனுப்பிவிட்டாங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்மகிட்ட இருக்க அந்த அந்த பெருமையான கண்கள், அந்த அரகன் ஐஸ் வந்து என்னத்தை லீட் பண்ணுதுன்னா இந்த மாதிரி ஒரு அரகனான ப்ரேயர். நம்ம எப்போ சரியாக இருக்கோம்னு நினைக்கும் போது, நம்ம பேசும் போது கூட இல்லை, ஈவன் நம்ம ப்ரே பண்ணும் போது கூட வந்து நம்மளை அறியாமலே ஓகே நான் சரியாக இருக்கேன், அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அதுக்காக உங்களுக்கு நன்றி. அது வந்து ஒரு அரகனான ப்ரேயர். அந்த ப்ரேயர்ஸ் வந்து ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ இந்த சாப்டர் 8, ஜான் சாப்டர் 8 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபரிசீஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு லேடி வந்து அவங்க வந்து ஒரு தவறுக்கு அவங்க வந்து கமிட் பண்ணும்போது பிடிச்சிட்டு வந்துடுவாங்க ஆண்டவர்கிட்ட, கல்லடிச்சு தான் வந்து கொல்லணும் அப்படின்ட்டுன்னு. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன சொன்னாருன்னாக்கா, யோவான் 8:7 அது படிங்களேன். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. ஆமேன். ஆமேன். அதுதான் அவர் சொன்னாரு. அந்த பெரசீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, குடிச்சிட்டு வந்துட்டு இல்லை இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்து ஆகணும், இல்லை இவரை வந்து நம்ம வந்து கல்லால் அடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்ட முதல் கேள்வி அதுதான், உங்களில் யார் வந்து பாவம் இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்களோ நீங்கள் கல்லை எறிங்கன்ட்டு. ஆனால் அதே வேர்ஸ் 9 என்னமா சொல்லிச்சு, அதை கேட்டதுக்கு அப்புறம் வந்து சிறியோர்லேருந்து பெரியோர் வரை ஒவ்வொருவாய் அந்த இடத்த விட்டு வந்து போனாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு துரும்பு அளவில் கூட ஏதோ ஒரு காரியம் இருந்ததுனால தான், ஒரு தூசி அளவில் கூட வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்ததுனால தான், அதை அவங்க ரிலாக்ஸ் பண்ணதுனால தான் அந்த இடத்த விட்டு பெரியோர் வரை சிறியோர் வரை எல்லாரும் வந்து போனாங்களாம். ஹல்லேலூயா. ஸோ நமக்குள்ளே வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கும் வந்து ஒரு சின்ன ஃப்ளாஸ் அதெல்லாம் கூட இருக்க தான் செய்யுது. ஆனால் ஆண்டு வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அதை தான் கிளியர் பண்ண சொல்லியிருக்காரு. நம்ம வந்து போயிட்டு வந்து நம்ம மனசாட்சி மூலமாக தான் வந்து நம்ம வந்து அதை ஆராய முடியும். ஸோ நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நம்ம வந்து ரொம்ப ரைட்டானவங்க, நான் வந்து எந்த ஒரு பாவம் அறியாதவன், நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஆனவன். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறேன்னாக்கா, ஹம்பிள் ஐஸ். அவர் முன்னுக்கு ஒரு தாழ்மையான கண்களை தான் வந்து அவர் வந்து ஆசைப்படுறாரு. இந்த ப்ரவுட் பர்சன், இந்த அரகன்ட் பர்சன், இவங்கெல்லாம் வந்து எல்லாம் வந்து ஒரு தவறான வந்துன்றதை வந்து எப்படின்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்கனாக்கா, ஹிப்போக்ரிஸ் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம வந்து நம்ம செல்ஃபை வந்து நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளுக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன காரியங்கள் வந்து நமக்குள்ளே இருக்குதா. அதாவது நம்ம எதை செஞ்சாலும் அந்த தப்பை நம்ம ஒத்துக்காம அடுத்தவங்க மேலே தப்பை சொல்லிடுறது. உங்களால தான், என்னால் தான், இவங்களால தான், நான் சரியாக தான் இருந்தேன் அப்படின்ட்டுன்னு. அந்த கார்டன் ஆஃப் ஈடன் ஸ்டோரி நீங்கள் படிச்சிங்கனாக்கா, ஆண்டவர் வந்து கேட்டாரா ஆதாம்கிட்ட, இந்த பழத்தை வந்து நான் சாப்பிட்டப்போது சொன்னேன், நீ ஏன்பா சாப்பிட்டேன்ட்டுன்னு. அதுக்கு வந்து ஆடம் என்னம்மா சொன்னார், நீங்கள் கொடுத்த மனைவி தான். அவர் சொன்னது வந்து அதான் ஒன்று, நீ ஏன் இதை செஞ்சேன்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் கொடுத்த மனைவி தான், அவங்க தான் கொடுக்க சொன்னாங்கன்ட்டுன்னு. அப்படியா, சரி போய்ட்டு மனைவி கேட்டாரு, நீ ஆமா இந்த பழத்தை வந்து அவர்கிட்ட கொடுத்தேன்ட்டுன்னு. அதுக்கு அவங்க சொன்னது, நான் இல்லை, அந்த சர்ப்பம் தான் என்னை வந்து ட்ரிக் பண்ணிடுச்சுன்ட்டுன்னு. which means both of them is not guilty in their own eyes. அவங்க கண்களில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து தவறானவங்க. நான் சரியாக தான் இருந்தேன், இவங்க தான் தெரிஞ்சுட்டாங்க. நான் ஓகே தான் இருந்தேன், அவன் தான் வந்து என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரின்ட்டுங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சுனாக்கா, ஆண்டவர் வந்து அந்த சர்ப்பத்துக்கு மட்டும் கொடுக்கல, ரெண்டு பேத்தையும் வந்து அந்த தோட்டத்தை விட்டே வந்து விரட்டிட்டாங்க. ஹல்லேலூயா. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வரும்போது, ஆண்டவருடைய பற்றியில் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது நான் சொல்கிறேன், ஒன் ஆஃப் த ரீசன்னா பிகாஸ் they never accept their own mistake. அதனால தான் வந்து ஆண்டவர் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து எல்லாத்தையும் விரட்டிட்டார். ஹல்லேலூயா. இந்த ஹியூமன் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்குங்களா, அது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளை வந்து ஒத்துக்க வைக்காது. நம்ம இவந்தோ வந்து நம்மளுக்கு தெரியும், லிட்டரலி நமக்கு தெரியும், இது நமக்கு ஏதோ லைட்டாக கொஞ்சம் கதையை செஞ்சிட்டோம், ஓகே இதாக ஆச்சுட்டு. ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ப்ரைட், அந்த ஈகோ இருக்குங்களா, அது வந்து விட்டு கொடுக்க வந்து ரெடியாக இருக்காது. என்றைக்குமே வந்து இல்லை அது பரவாயில்ல, நமக்குள்ளே வந்து ஒரு விஷயம் இல்லை கொஞ்சம் நம்ம இன்னும் ஒரு 2 minutes வந்து இல்லைன்னு சொன்னால் எல்லாம் நம்பிடுவாங்க, இல்லை செய்யவே இல்லைன்னு சொன்னாக்கா நம்பிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் கண்ணுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இவங்க இது எப்படி பேசுவாங்கனாக்கா, ஐ எம் த குட், த ஹோல் வேர்ல்ட் இஸ் பேட், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் போயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு அரகன் ஐஸ், இந்த மாதிரியான ஒரு ப்ரௌட் ஐஸ், இந்த மாதிரியான நமக்குள்ளே இருந்துச்சுனாக்கா முதல்ல அதுலேயும் தான் நம்ம வந்து வெளிப்படணும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:7 படிக்கீங்களா?
Proverbs 3:7. ஹல்லேலூயா. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்மள வந்து ஞானின்னு நம்ம எண்ணக்கூடாது. நம்ம எப்போதுமே வந்து நம்ம செல்ஃபை வந்து நம்ம ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் இருக்கணும். தீமையிலிருந்து விட்டு விலகுன்னு சொல்லியிருக்காரு அவரு. ஸோ நம்ம யாருன்றது வந்து நம்மளுக்கு தெரியுமோ இல்லையோ, அவருக்கு வந்து நல்லா தெரியும். நம்ம வந்து வேணா உலகத்தில் இருக்கிறவங்க நம்ம ஏமாற்றலாம். ஏதோ நம்ம ஒரு நல்லவங்க மாதிரியே வந்து நம்ம செல்ஃபை வந்து குறைச்சே பண்ணிக்கலாம். நல்லவங்க சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, நாட் இன் த சென்ஸ் ஆஃப் அது நீங்கள் தவறான காரியம் செஞ்சுட்டு நீங்கள் நல்லது அப்படி சொல்லலை. இந்த ப்ரவுட் ஐஸ், இந்த அரகன் ஐஸ், இந்த லொஃப்டி ஐஸ், இது கீழே வர பழக்க வழக்கங்கள். நான் சொன்ன மாதிரி வந்து நான் எல்லாம் சரியாக தான் இருக்கேன், நான் எல்லாம் சரியாக தான் செய்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான காரியங்கள் வந்து நம்ம விடுபடணும். ஹல்லேலூயா. ஸோ பூமி எங்கும் ஒரு கண்கள் வந்து சுற்றி வருகிறது. அது வந்து உங்களோட தாட்ஸையும் உங்கள் ஹார்ட்ஸையும் வந்து ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு என்ன வரணும்னா, நமக்கு தெரியணும் பூமி எங்கும் ஒரு கண்ணு வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குதுனாக்கா முதல் வந்து நம்மளுக்கு அந்த ஃபியர் ஆஃப் காட் வரணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து யாருமே இல்லைன்னு நினைக்கிற அந்த இடத்துல கூட அந்த கண்ணு வந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஏசு கடவுளை கண்ணு வந்து உங்களை பார்த்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஐஸ், இந்த மாதிரியான ஒரு லொஃப்டி ஐஸ், இந்த மாதிரி ஒரு ப்ரவுட் ஐஸ், இந்த மாதிரியான காரியங்கள் வந்து நமக்குள்ளே இருந்துச்சுனாக்கா அதுலேயும் நம்ம விட்டு விலகி இருந்து நம்ம வந்து ஹம்பலாக நம்மளை தாழ்மையாக நம்ம தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. பைபிள் வசனம் சொல்லுது, தன் பாவங்களை அறிக்கை விட்டு மறைக்கிறவன், தன் பாவங்களையே மறைக்கிறவன் வாழ்வடைவான், அதை அறிக்கை விட்டு செய்தவனோ இரக்கம் பெறுவான். வாழ்வடைய மாட்டான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனா அதை வந்து அறிக்கை செய்தவன் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் வந்து நமக்குள்ளே இருக்காது. நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்குமா, இல்லை இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம எதாவது செஞ்சுருக்குமா அப்படின்ட்டு. அப்படி செஞ்சிங்கனாக்கா, அப்படி செஞ்சிருந்தோம்னாக்கா இந்த நாளில் வந்து நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். அவர் இரக்கத்தை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம். நமக்குள்ளே வந்து இந்த லொஃப்டி ஐஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நமக்குள்ளே வந்து அந்த ஐஸ் ஆஃப் ஹம்பிள்னஸ் தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது வந்து இருந்த 3 பாயிண்ட் வந்து முதல் பாயிண்ட் வந்து லொஃப்டி ஐஸ். ஸோ இந்த ஐஸ் வந்து நமக்குள்ளே இல்லாதபடி வந்து நம்ம வந்து இந்த நாளில் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம செல்ஃபை வந்து ஆராய்வோம். ஸோ ரெண்டாவது வந்து ஒரு ஐஸ் இருக்குது. ரெண்டாவது ஐஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் 1 John 2:11. ஹல்லேலூயா. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருட்டாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாது இருக்கிறான். ஆமென். ஆமென். ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் ஐஸ், பிளைண்டட் ஐஸ். குருடாகி இருக்கிறது, இருளாகி இருக்கிறது. இது வந்து எப்படின்னாக்கா சொன்னது போல வந்து கண்ணு இருக்குது, ஆனால் அந்த கண்ணு வேலை செய்யலை. புரியுதுங்களா? ஸோ கண்ணு இருக்குது, கண்ணு வேலை செய்யலை, ஆனால் கால் மட்டும் நடந்து போயிட்டு இருக்குது. அவங்க வந்து எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க கண்கள் வந்து குருடாகிப்பட்டது. ஹல்லேலூயா. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னாக்கா, நம்ம வீட்டில் வந்து எனக்கு ஒரு மோட்டர் ஒன்று இருந்துச்சு, பழைய மோட்டர் ஒன்று இருந்துச்சு. இப்போ புது மோட்டர் வாங்கினோன்னே அது சைட்டில் பார்க்க பண்ணி வச்சுட்டேன். அது ரொம்ப நாளாக அங்கேயே தான் இருந்துச்சு. மோட்டர் இருக்குது, ஆனால் இருந்து என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. ஃபோன் இருக்குது, நம்மகிட்ட ஃபோன் இருக்குது, எல்லாத்துலேயும் ஃபோன் இருக்குது, ஆனால் ஃபோனில் பேட்டரி இல்லைன்னா இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டில் வந்து நம்ம வந்து நல்ல கேஸ் அடுப்பு வச்சுருக்கோம், அடுப்பு இருக்குது ஆனால் கேஸ் இல்லை, இருந்து என்ன பிரயோஜனம்? அதே போல தான் இந்த இடத்துல வந்து கண்கள் இருக்குது, ஆனால் அந்த கண்ணு வேலை செய்யலை, இருந்து என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. ஸோ the problem is the eyes is not working. நம்மளுக்கு வந்து அந்த கண்ணு வந்து எப்படின்னாக்கா குருடாகிப்பட்டிருக்கிறதுனால அவங்கள சுற்றி என்ன நடக்குது, என்ன விஷயம் வந்து ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஒரு அவேர்னஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா, these are people who don't know about their own destiny. அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது, அவங்க ஓன் டெஸ்டினி பற்றி நாலேஜ் இருக்காது. ஆண்டவர் வந்து அவங்க மேலே வந்து ஒரு திட்டத்தை வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த திட்டம் வந்து என்னன்றது வந்து அவங்களுக்கு தெரியாது.
அவங்க வந்து ஏதோ தானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஒரு மீனிங்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை பற்றி நான் இன்னும் ஃபர்தராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னாக்கா Psalms 119:37 அது பிடிக்குமா? கொஞ்சம் புரியும். Psalms 119:37. சங்கீதம் 119:37. ஹல்லேலூயா. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பையும். ஆமென். ஆமென். மாயையை பாராதபடி. மாயை அது ஒரு மேஜிக் மாதிரி, சரிங்களா? மேஜிக்ன்றது என்னன்னாக்கா அது ஒரு ஃபேக், அது அன்றைய, அது வந்து பார்க்கறதுக்கு வந்து உண்மை மாதிரி இருக்கும், ஆனால் அது உண்மை இல்லை. இந்த கண்கள் வந்து மறைக்கப்படும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு ஒரு மேஜிக் ஷோவில் செய்வாங்க பார்த்தீங்களா, ஒருத்தர்களை படிக்க போட்டு 2ஆக வட்டிடுவாங்க. கண்ணுக்கு பார்க்க உண்மை மாதிரி இருக்கும், ஆனால் அந்த 2ஆக வட்டினவங்க வந்து கை காமிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது வந்து உண்மை இல்லை. ஸோ அதுதான் மாயை. ஸோ இந்த மாதிரியான மாயையில் வந்து நம்ம கண்கள் வந்து மறைக்கப்படுது. அது ஒரு ஃபேண்டசி. இந்த ஃபேண்டசின்றது வந்து எப்படின்னாக்கா அது ஒரு ஒரு பாசிட்டிவாக சரி நெகட்டிவாக சரி உங்களை இஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. எப்போ வரைக்கும் நீங்கள் அதை நம்பாத வரைக்கும். ஆனால் எப்போ நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து அந்த ப்ராப்ளமே வருது. அது என்ன பண்ணணுன்னாக்கா இருக்கிறத இல்லைன்னு காமிக்கும், இல்லாததை இருக்குன்னு காமிக்கும். அதுதான் வந்து உங்கள் கண்களை வந்து குருடாக்கப்பட்டது மாதிரின்றது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னாக்கா இந்த மாயன்றது வந்து ஷேடோ. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காலைல சர்ச்சுக்கு வரும்போது நம்ம வந்து காடி பார்க் பண்ணும்போது வெயில் அடிக்குதுன்னா ஒரு நல்ல ஷேடோவை பார்த்து காடியை பார்க் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா காடி வெயிலில் காய்ஞ்சிட்டு இருக்கும். இருந்துச்சு, இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் அது அங்கே இருக்காது. புரியுதுங்களா? ஸோ ஒரு நெகலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கடை போட்டோன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 2 hour அந்த இடத்துல வந்து வெயில் அடிக்கும். புரியுதுங்களா? ஸோ இருக்கு ஆனால் இல்லை, அந்த மாதிரி கேட்டகரி. ஆனால் வந்து நம்ம கண்கள் வந்து எப்படி மறைக்கப்பட்டு இருக்குதுனாக்கா இந்த மாதிரி தான் வந்து இல்லாததை இருக்குன்னு சொல்லியும் இருக்குங்கிறது இல்லாதது சொல்லியும் நம்மளுக்கு அடைய வேண்டிய அந்த டெஸ்டினியை வந்து நம்மளை வந்து அப்படியே மாயமாக்கி விட்டுருது. அதுதான் வந்து அந்த மேஜிக், அதுதான் வந்து அந்த பிளைண்டட் ஐஸ். ஸோ இன்னும் தெளிவாக நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம ஜெனசிஸ் 13:10, ஆதிகாகமம் 13:10 அதை பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சேவாருக்கு வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஆமென். ஸோ இந்த லோத்தோன்றதுக்கு வந்து இந்த சோதோம் கொமோரா எப்படி தெரிஞ்சுச்சுன்னா அவர் கண்ணுக்கு அது ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு லேண்ட் மாதிரி அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் நினச்சிக்கிட்டாரு, ஓகே இதுதான் ஒரு சூப்பரான ஒரு சிட்டி. ஆனால் அந்த சிட்டி மேலே வந்து தேவட அக்கினி வந்து இறங்கும் போது நமக்கு தெரியாது. அவர் எது வந்து சூப்பர், எது வந்து ருசியாக இருக்குது, எது வந்து நல்லதுன்னு அவர் நினச்சாரோ ஆக்சுவலி வந்து அது வந்து அவருக்கான அழிவுன்றது அவருக்கு தெரியல. அதனால தான் வந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கனாக்கா, ஓ இந்த சோடம் கொமோரா வந்து எப்படி தெரிஞ்சா லைக் கார்டன் ஆஃப் த லார்ட், த லேண்ட் ஆஃப் த ஈஜிப்ட் மாதிரி அவ்வளோ ஒரு ப்ராஸ்பரஸாக வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து என்ன நடக்குதுனாக்கா நம்மளுக்கு வந்து இன்றைய வாழ்க்கையில் கூட வந்து நம்ம வந்து என்ன எப்படி இருக்குனாக்கா நம்ம ஒரு ஒரு ப்ராஸ்பரஸ் காஸ்பல் வந்து ப்ரீச் பண்ணும்போது கூட நம்ம என்ன நினைப்போம்னாக்கா, ஓ சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, நம்மளுக்கு வந்து அது வந்து என்றைக்குமே வந்து அது நம்ம பாசிட்டிவாக இருக்குதுன்ட்டுன்னு. ஆனால் அது வந்து ரைட்டாக இல்லையான்றது வந்து ஆண்டவர் வந்து என்கேஜிவிலேருந்து நிறையா சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து என்றைக்குமே வந்து ரைட்டானதை ரைட்டுன்னு பேசுவார். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு 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 காரியத்தில் இருக்கும் போது நமக்கு வந்து எப்படி வரும்னாக்கா எல்லாமே சரியாக இருக்குது எல்லாமே சரியாக இருக்குன்ற போது நம்மளுக்கே வந்து ஒரு கன்விக்ஷன் உண்டாகும். நம்ம தவறாக செய்கிற காரியத்தை கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு நம்ம கொஞ்சம் உல்டா பண்ணிக்கலான்ட்டுன்னு நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன காரியம் நம்ம தவறு செஞ்சோம்னாக்கா ஓகே பரவாயில்ல ஆண்டவர் மன்னிச்சிடுவார் பரவாயில்லன்னு. தவறுனா தவறு தான். நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னாக்கா, இல்லை என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனு அதனால நான் வந்து கடன் வாங்கிட்டேன், இல்லை நான் வந்து கேம்பிளிங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அது தவறுனா தவறு தான்.
புரியுதுங்களா? அதே மாதிரி டெம்டேஷன், சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒரு சில சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து என்னோட கண்ட்ரோலில் இல்லை, இது வந்து என் கண்ட்ரோலில் இல்லாதனால அது நடந்துருச்சுன்ட்டுன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, தவறுனாக்கா தவறு தான், அது வந்து நம்மளை வந்து அது ப்ராஸ்பரஸ் ஆக்காது, நம்மளை வந்து அழிவுக்கு தான் கொண்டு போய் விடுன்ட்டுன்னு. இப்போ ஒரு டெம்டேஷன் வச்சுங்களேன். இப்போ டெம்டேஷனில் வந்து நம்ம என்ன நினைப்போம்னாக்கா, இப்போ ஒரு காரியம் நம்ம வந்து நமக்குள்ளே ஒரு டெம்ட் ஆச்சு, ஆனால் நம்ம வந்து அது தவறு, நான் அது செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது மட்டும்தான் அது ரைட் ஆகுது தவிர, ஓ இது செஞ்சால் நான் மாட்டிக்குவேன் அதனால நான் செய்யலை, அதனால நான் தவறை கமிட் பண்ணல அப்படின்னாக்கா அது ஸ்டில் தவறு தான். ஏன்னா அந்த தாட்டும் சரி, அந்த ஐடியா வந்து ஸ்டில் அங்கே தான் இருக்குது. இட்ஸ் நாட் தட் வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணல, தட் இஸ் ராங். இட்ஸ் ஜஸ்ட் தட் அதை செஞ்சால் மாட்டிக்குவேன்றதுனால தான் நம்ம அதை செய்யாமல் இருக்கோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து சரியான டீச்சிங்கில் சரியான ஒரு பாதையில் இருக்கும் போது தான் நம்ம கண்கள் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக இருக்கும். இல்லைனாக்கா நம்ம கண்கள் வந்து மறைக்கப்படத்தான் இருக்கும். அப்போ மறைக்கப்படும் போது என்ன ஆகுதுனாக்கா, நம்ம அடைய வேண்டிய டெஸ்டினி, நம்ம மேலே காட் வச்சிருக்க பிளான் எதுவுமே வந்து அங்கே வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன்னாக்கா, ஜெனசிஸ் 3:6, ஆதியாகமம் 3:6 படிங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது இஸ்ரேலானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சைக்கப்பட்டத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமென். பார்வைக்கு இன்பமா இருந்தது. அந்த பழம் ஆண்டவர் சொல்லிட்டாரு வந்து அது சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவள் கண்ணுக்கு வந்து எப்படி இருந்துச்சுனாக்கா, அது வந்து பார்வைக்கு இன்பமாய் தெரிஞ்சிச்சான். ஸோ அவன் கண்கள் வந்து அந்த இடத்துல வந்து மறைக்கப்பட்டுள்ளது. ஸோ நமக்குள்ளே வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு காரியம் இருக்கும், இதை பார்த்துன்னு சூப்பராக இருக்குது, ஒரு தடையாவது வந்து இந்த விஷயத்த நான் செஞ்சிடணும், இந்த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டுன்னு. ஆனால் எதெல்லாம் வந்து அப்படி வந்து ருசியாகவும் அப்படி இருக்குதோ அது எல்லாமே வந்து தவறான காரியத்தை வந்து அது வந்து லீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கண்கள் மறைக்கப்படும் போது இது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அதான் வந்து அந்த பிளைண்டட் ஐஸ். இந்த பிளைண்டட் ஐஸ் வந்து எப்படி வேலை செய்யணும், நம்ம சொன்ன மாதிரி வேர்ஸ் வைஸாக வேலை செய்யும். எப்படி இல்லாததை இருக்குன்னு காமிச்சிச்சோ அதே மாதிரி இருக்கிறத வந்து இல்லைன்னு கூட காமிக்கும். ஆமீன். ஹல்லேலூயா. ஸோ இந்த பிளைண்ட்னஸ், இந்த மறைக்கப்பட்ட கண்கள் வந்து எது லீட் பண்ணணும்னாக்கா, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் கூட லீட் பண்ணும். புரியுதுங்களா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸை வந்து அது வந்து மறைக்க பார்க்கும். ஹல்லேலூயா. அதுதான் வந்து வஞ்சிக்கிறது. நம்மளை வஞ்சிக்கிற மாதிரியான காரியங்கள் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக பிளைண்டாக இருக்கும்போது தான் வந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லுவோம், ஆனால் உங்களுக்கு தெரியும் அது வந்து பொய்யின்ட்டுன்னு. புரியுதுங்களா? ஒரு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகி கொடுப்பான், ஆனால் அது பொய்யின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன, அந்த மாயினால் வந்து அந்த ப்ராப்ளம்ஸை பார்க்க ஆரம்பிப்போம், தெய்வனை நம்ம பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கனாக்கா, ஒரு சில டாக்குமெண்ட்டாக, ஒரு ரிப்போர்ட்டாக, இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட காமிப்பாங்க, இந்த பாரு இது ப்ராப்ளமாக இருக்குது, இந்த பாரு இது ராங்காக இருக்குதுன்ட்டுன்னு. ஆனால் அது உண்மை இல்லை. அது வந்து உங்களை வஞ்சிக்கிறான காரியம். நீங்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ்குள்ளே போகணுன்றதுக்காக இந்த இடத்துல வந்து நான் என்னோட டெஸ்டமனியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தம்பி ஐசேக்கை குறித்து, ஓகேங்களா? ஸோ நாங்கள் தம்பி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது ஸ்கேன் பண்ணவே இல்லை. நான் ஸ்கேன் பண்ணவே இல்லை. அப்போ என்னாச்சுனாக்கா, நம்ம கவிஞர் விஜேஎஸ் அப்பா வந்துருந்தாருல. ஸோ அந்த டைமில் வந்து அம்மா வந்து தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, இது ஆம்பளை பையன்ட்டுன்னு. அதை நான் அப்படி உள்வாங்கிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சொன்ன மாதிரி வந்து அந்த ஆம்பளை பையன் தான் அது. ஸோ அப்போ என்ன ஆச்சுனாக்கா, தீர்க்கதரிசனமாக வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை அது பொய்யா ஆவாது. அப்போ அதுதான் ஆசீர்வாதம்ட்டுன்னு நம்ப ஆரம்பிக்கும் போது தான் வந்து என்ன நடக்குதுனாக்கா, வாட்டி ஒரு ஏப்ரல் மே போல், அந்த ஏப்ரல் மே போல் அதுக்கு முன்னாடி வந்து அம்மா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு ஸ்ரீலங்கா மிஷினரிக்கு வந்து அழைச்சிருக்காங்கன்ட்டுன்னு. அப்போ நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது என் கண்களை மறைக்கணுன்றதுக்காக இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறான் முன்னுக்கு. நான் வேலையில் இருக்கும்போது வாட்டி வந்து
ஷேன் கால் பண்ணாங்க. முதல் வாட்டி கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் டே இருந்து கால் பண்ணாங்க. நார்மலாக வந்து ஒரு சாதாரண செக்அப் தான், மந்த்லி போகிற செக்அப் தான். மந்த்லி போகிற செக்அப்புக்கு போயிட்டு வரும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து வயிற்றில் வந்து இந்த வாட்டர் பேக் வந்து லீக்கேஜாக இருக்குது. ஸோ அதனால் வந்து தம்பிக்கு வந்து பல்ஸ் வந்து ரொம்ப ஹாயாக இருக்குது. அப்போ பல்ஸ் ஹாயாக இருக்கிறதுனால ஹார்ட் பீட்டில் வந்து ரொம்ப வேகமாக துடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட்டர் வந்து வெளியாச்சுனாக்கா பேபி வந்து உள்ளே ட்ரை ஆகிரும் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க நார்மலான கிளினிக்கில். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நான் ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு. அப்போ அவங்க சொன்னோன்னே எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன செய்யுது எனக்கு தெரியல, அப்படியே கலங்கி போச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் கோட்ரூ பண்ணது கிடையாது பாருங்க. அப்போ அந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு வந்து என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ அந்த வேலை இடத்துல கூட நான் என்ன பண்ணேன்னாக்கா முதல்ல வந்து அம்மாவுக்கு தான் வந்து நான் கால் பண்ணேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டுன்னு. அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, ஆவிக்குரிய கண்களில் நான் ஸ்கேன் எடுத்துட்டேன், தம்பிக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னாங்க. ஆவிக்குரிய கண்களில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு தம்பிக்கு எதுவுமே இல்லைன்ட்டு. ஆனால் என்னோட விசுவாச கண்களை மறைக்கணுன்றதுக்காக என்ன ஆச்சுனாக்கா, அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே அங்கே ஒரு செக்அப் இல்லை, இது வந்து ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன். ஸோ அதனால் வந்து சீசர் வந்து இம்மீடியட்டாக 21 வாரம் 5 மாதம் 5 மாதத்தில் வந்து சீசர் செஞ்சாகணும் அப்படின்றது டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் நடுவில் நிற்கிறேன். ஆண்டவர் இங்கே சொல்லிட்டாரு எதுவுமே இல்லை, ஃபுல்லாக க்ளீனாக இருக்குன்ட்டு. ஆனால் நான் பார்க்குறதும் என்னன்னாக்கா, போகணும் சீசர் பண்ணணும், அடுத்த தேட்டர் ஆப்ரேஷன் தேட்டர் புக் பண்ணுறேன், அப்படியான காரியங்கள் வந்து நடந்துட்டு வருது. இது வந்து என் கண்ணை வந்து என்ன காட்டுதுனாக்கா, என் கண்ணை மறைக்குது, என்னோட விசுவாசம் வந்து வளரக்கூடாதுன்ட்டுன்னு. அவங்க அம்மா விட்டுல ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க சொன்னது இந்த விசுவாசத்தை தளர விடாதபடி இருந்து அந்த நாட்களில் நடந்தது மறக்கவே முடியாத காரியங்கள். சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யாவது, பேபி இஸ் ஃபைன், தம்பிக்கு ஒன்றும் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனால் நடக்கிறதுலாம் இன்னும் வேற மாதிரி நடக்குது. நம்ம கண்களில் பார்க்கறது எல்லாம் வந்து மாயையாக இருக்குது, அது தெரியல, ஆனால் அதுதான் நடந்துட்டு இருக்குது. கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ இல்லை எல்லாம் ஓகே தான், பேபியும் அம்மாவும் ஃபைன் அப்படின்ட்டு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் கடைசி டாக்டர் வந்து ப்ரொக்ளைம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஸோ அந்த நேரத்தில் வந்து அது வந்து ஒரு 3 days ஜேர்னி தெரியுங்களா. எல்லாமே வந்து நான் பார்த்து நான் நம்பத்துக்கு முன்னாடி டக்குன்னு கிடைச்ச ரிசல்ட் கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 days. அந்த 3 to 4 days நம்ம கிடைச்ச வார்த்தை பேபி வாஸ் ஃபைன். ஆனால் அந்த 3 நாள் 4 நாள் நடந்த அந்த காரியங்கள் எல்லாமே வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் கண்களை வந்து மறைக்கணுன்றதுக்காக, பிளைண்ட் ஆக்கணுன்றதுக்காக. ஹல்லேலூயா. தேவன் வந்து உடல அம்மா மூலமாக வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமும் வந்து இன்னும் முடியல, ஊழியத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து இன்னொருத்தர் ஷேரன் மறுபடியும் வந்து அட்மிட்டட் டு ஹாஸ்பிட்டல். அப்போ வந்து அந்த டைமில் வந்து ஷேரன் வந்து ஒரு 2 அதாவது என் மனைவி வந்து 2-3 வாட்டி வந்து அவங்க அட்மிட்டட் ஆகிட்டாங்க. என்னன்னாக்கா போயிட்டு ஒன்றும் இல்லை, எவ்ரிதிங் வாஸ் ஃபைன், இருந்ததுனால என்னமோ இருக்குன்னு செக் பண்ணணுன்ட்டுன்னு A to Z செக் பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லை, சரி கடைசியாக வீட்டுக்கு கிளம்பு. அதே தான் வந்து 2 வாட்டி 3 வாட்டி நடந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாம் செக் பண்ணுவாங்க, இல்லை ஒன்றும் இல்லை, சரி எங்களுக்கே தெரியல என்னன்ட்டுன்னு கிளம்புன்ட்டுன்னு. மாயே, அவ்வளவும் மாயே. விசுவாசம் வந்து நான் வளரக்கூடாது. அந்த நாட்களில் வந்து அந்த விஷயம் வந்து நான் வந்து அதை வந்து நான் நம்பக்கூடாதுன்னு. ஏன்னா சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தை எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆவிக்குரிய ஸ்கேனிங் பண்ணியாச்சுட்டுன்னு. ஆவிக்குரிய ஸ்கேனிங் பண்ணி எவ்ரிதிங் ஃபைன், ஏன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது? என் கண்களை மறைக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லி கடைசியாக 3வது டைமில் தான் டேர்மில் இருந்தாலும் என்ன பண்ணாங்க, சரி நீயும் அடிக்கடி வர, எல்லா செக்கும் வந்து இந்த வாட்டி A to Z எல்லா டெஸ்ட்டும் நம்ம செய்ய போகிறோம்னுட்டுங்க. டெங்கிக்கு செக் பண்ணாங்க, கோவிட் செக் பண்ணாங்க, டிபி, ஹைப்பர் எல்லாம் செக் பண்ணாங்க, HIV செக் பண்ணாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. எல்லாத்துலேயும் வந்து நெகட்டிவ். கடைசியாக வந்துச்சு HIV பாசிட்டிவ் மனைவிக்கு. கேட்டோன்னே என்ன பண்ணுறது தெரியல. ஹவ் இஸ் பாசிபிள், எப்படி சாத்தியமாகும்? தம்பி வந்து வயிற்றில் இருக்கான், எல்லாத்துக்கும் தெரியும். அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுச்சுனாக்கா பிள்ளைக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து கலந்து வைக்க பார்த்தான்,
என்ன பண்ணி தெரியாத காலகட்டம். ஆண்டவர் பிடிச்சிட்டு தான் இருக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தெரியுது, உணர்வு முடியுது. தம்பி வந்து ஃபுல்லாக ஃபைனாக தான் இருக்காருன்னு. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் நடக்குது. யா என் கண்களை வந்து மறைக்கணுன்றதுக்காக அம்மாவுக்கு மறுபடியும் கால், இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க, blood of Jesus, இயேசுவோட ரத்தம் அதை க்ளீனாக இருக்கும், சுத்தப்படுத்துன்னு. ஆனால் ரிசல்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து திருப்பி வந்து நம்ம செக் பண்ணுவோன்ட்டு செகண்ட் டைம் அவங்க செக் பண்ணாங்க. ஆனால் அது ரிசல்ட் வரத்துக்கு வந்து ஒரு 4 நாள் ஒரு 5 நாள் வந்து பிடிச்சிச்சு. ஆனால் அந்த 4 நாளும் 5 நாளும் அம்மா நம்மளுக்காக இவிக்கிறப்ப சுற்றித்தாங்க. காலையில் ராத்திரி வார்த்தைகள் உற்சாகப்படுத்தினாங்க. ப்ரேயர்ஸில் விட்டாமல் இருந்தாங்க, எங்களுக்காக ப்ரே பண்ணியிருந்தாங்க. இயேசுவோட ரத்தம் வந்து அதை க்ளீன் ஆக்கும்ட்டு அதை நாங்கள் விசுவாசித்தோம். ஆனால் அந்த 5 நாளும் 6 நாளும் என்ன நடந்துச்சுன்னாக்கா ஒன் பை ஒன்னா ஒரு ட்ரெயினிங் டாக்டர் முடிஞ்சோன்னே நர்சஸ்ஸு, காலைல ஷிஃப்ட் நர்சஸ், மத்தியான ஷிஃப்ட் நர்சஸ், ராத்திரி ஷிஃப்ட் நர்சஸ்ன்ட்டு ஒருத்தர் வந்து இவாலுவேட் பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எடுத்து வந்து கேள்வியாக கேட்பாங்க. ஏன் இப்படி வந்துச்சு, என்ன பண்ணேன், இது செஞ்சியா அது செஞ்சியான்னு எல்லாம் தவறான வார்த்தைகளாக, இந்த மாதிரி ஒரு உடல் உறவு வச்சுருக்கியா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா, இல்லை இந்த மாதிரி இது பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு 4 நாள் ஒரு 5 நாளாக கேட்கக்கூடாத வார்த்தைகளெல்லாம், கேட்கக்கூடாத கேள்விகளெல்லாம் நீங்கள் காதில் கேட்க வச்சோம். ஆனால் அப்போ அவங்க இயேசுவோட ரத்தம் சுத்தமாக இருக்கும்ன்ட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். கடைசியாக வந்துச்சு நெகட்டிவ். ஏசப்பா சொன்னது, ஏசப்பா ரத்தம் சுத்தமாச்சு. எப்படி ரிசல்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு ரிப்போர்ட்டாக எங்கள் கண்ணை மறக்கணுன்றதுக்காக எங்கள் கண்ணு முன்னுக்கு வந்து காமிச்சானோ அதே ரிசல்ட்டை வந்து ஏசப்பா மாற்றி போட்டார். அவர் ரத்தம் வந்து அது சுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அம்மாவும் தம்பியும் சரி ஐசக்கும் எதுவுமே இல்லைன்ட்டுங்க காரியம் வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஓகே, நாள் சொன்னது வந்து இது வந்து இந்த மகன் ஆண்டவர் வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. தீர்க்கதரிசனமா சொன்ன அந்த வார்த்தை அந்த ஹோல் தேனி வரைக்கும் அவர் பிறக்கிற வரைக்கும் வந்து அது பொய்யா ஆக்கணுன்றதுக்காக, இங்கே நாங்கள் பொய்யா நம்பணுன்றதுக்காக எங்கள் கண்கள் வந்து ஃபுல்லாக மாய வித்தை காமிச்சிக்கிட்டே இருந்தோம். ஹல்லேலூயா. அன்டில் அவரோட பிறப்பு செப்டம்பர் 15 அம்மா சொல்லிட்டாங்க 1 day பிஃபோர். ஸோ 2 days பிஃபோர் வந்து சண்டே ஆராதனைக்கு வந்தோடனே அம்மா சொல்லிட்டாங்க, ஓகே எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருங்க. ஆனால் வந்து டியூ டேட் வந்து இன்னொரு ஒரு 1 week கழிச்சு தான். பட் இந்த வாரத்தில் வந்து எல்லாம் ரெடியாக இருங்க, ஸ்டாண்ட் பை ஆகிடுங்க. சொன்ன மாதிரியே வந்து அந்த ஒரு 2 நாளில் வந்து ஒரு மைல்டான ஒரு கான்ட்ராக்ஷன் பெயின் வந்துருச்சு. பெயின் வந்தோடனே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போடுறோன்னே டாக்டர் சொல்லிட்டாங்க, ஓகே சரி நம்ம வந்து பேபி வந்து பறக்க வச்சிடணுன்னு. ஸோ அதே போல் வந்து தம்பி வந்து பிறந்தாரு. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சொன்ன வார்த்தை தம்பியை வந்து எங்ககிட்ட கொடுத்தாரு. ஆனால் அதை வந்து பொய்யா ஆக்கணுன்ட்டு திருப்பியும் வந்து மாய விதத்துக்குள்ளே கொண்டு போகணுன்றது பிறந்த தம்பியை வந்து கையில் கொடுக்கவே இல்லை. பிறந்தோடனே என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, இந்த மாதிரி அம்மா வந்து குரூப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அம்மா வந்து குரூப்பில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. வார்த்தை கொடுத்தாங்க, 1 சாமுவேல் 1:27 இந்த மகன் வந்து ஆண்டவர் வந்து எங்களுக்காக கொடுத்தார் அப்படின்ட்டுன்னு ரிசீவ் பண்ணோம். ஆனால் என்ன நடந்துச்சுனாக்கா, அங்கே நடக்கிற காரியம் வந்து என்னன்னாக்கா, தம்பி பிறந்தோடனே கண்ணில் காட்டுங்க, நேராக தூக்கிட்டு போயிட்டாங்க NICUக்கு. இதான் அந்த தம்பியோட பிக்சர். அங்கே பரவாயில்ல எதுவுமே பிடிக்க முடியாது, ஒரே ஒரு பிக்சர் ப்ரேயர்ஸ்க்காக நான் பிடிச்சேன். இப்படிதான் இருந்தார் தம்பி. இது ஆண்டவர் கொடுத்த மகன். ஆவிக்குரிய ஸ்கேனிங்கில் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து சுத்தமாக இருக்குன்ற போது எங்கள் கண்களை மறைக்கணுன்றதுக்காக இந்த மாயை வித்த ஒரு வாரம் 10 நாளா ஆல்மோஸ்ட் 10 days தம்பி இப்படி தான் இருந்தார். ஹார்ட் வந்து டெவலப் ஆகலை, ஆக்சிஜன் பத்தல, அவர் வந்து லைஃப் சப்போர்ட்டில் வந்து வைக்கணும் அப்படின்ட்டு பிறந்தப்பங்க. நான் வந்து கண்ணில் கூட காட்டவே கிடையாது. ராத்திரி ஒரு மிட்நைட்டில் தான் வந்து அவர் பிறந்தார். ஆனால் NICUவில் விசிட்டிங் ஹவர்ஸோ என்னன்னாக்கா மறுநாள் சாயங்காலம் 5 மணிக்கு. அப்போ அந்த ஹோல் டேலேருந்து வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம், என்ன ஆச்சு ஏதாச்சு எப்படி இருக்காரு தெரியல. ஆனால் தெரிஞ்சது என்னன்னாக்கா, தம்பிக்கு வந்து ஹார்ட் டெவலப் ஆகலை, அதனால் வந்து அவர் மூச்சு விட கஷ்டப்படுறாரு, அதெல்லாம் NICUவில் இருக்கோன்னு.
ஆனால் நம்மளுக்கு தான் அந்த வார்த்தை வந்து ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அந்த ப்ராமிஸ்லாம் கொடுத்துட்டாரு. அந்த ப்ராமிஸில் நாங்கள் வந்து ஓகே அப்புறம் போவோம், சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் ஓகே ஆயிரும், சாயந்தரத்துக்குள்ளே பேரை விட்டிடுவாங்க, ஒரு அப்சர்வேஷனுக்கு பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க போல். சம்டைம்ஸ் மேபி கொஞ்சம் எல்லாம் ஓகே ஆச்சு, தம்பி வந்துடுவார் அப்படின்ட்டுன்னு. 10 நாள் 10 days ஆல்மோஸ்ட். இதான் வந்து அவரோட சிச்சுவேஷன். ஸோ அந்த காலகட்டத்தில் கூட வந்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை, சொன்ன விஷயத்தை வந்து அவர் வந்து கொடுத்த வாக்கை வந்து அவர் மாறாத தேவன். 10 நாள் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க, அது இல்லைன்ட்டுன்னு. ஆனால் அந்த 10 நாள் வந்து முதல் நாள் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பார்த்தோன்னே ஹார்ட்டே க்ராஷ் ஆச்சு. பழக்கம் இருக்கும், க்ராஷ் ஆச்சு. அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கவலைப்படாது, தம்பி ஏசப்பா கூட விளையாடிட்டு இருக்காரு. அதுதான் நாங்கள் விசாரிச்சோம். நாங்கள் அந்த இடத்துல இருந்து அவர் அங்கே பார்க்குறதோட ஏசப்பா அங்கே பார்த்துட்டு இருக்காரு, ஏசப்பா கூட தம்பி விளையாண்டுட்டு இருக்காரு. ஓகே குட். இதோட வந்து நான் என்ன பெரிய ஒரு ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை நம்மளுக்கு தேவைப்படுது. சூப்பரான ஒரு காரியம். எங்கள் அந்த நாள் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த 10 நாள் எப்படி போணுச்சுனாக்கா, அதுக்கப்புறம் அந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் ஏசப்பா தம்பியோட அங்கே விளையாண்டுட்டு இருக்காரு கேட்டதுக்கப்புறம் அல்டிமேட்டாக அவரே அங்கே டேக் கேர் பண்ணும்போது, நர்ஸாக இருந்தா என்ன, டாக்டராக இருந்தா என்ன, இல்லை பெத்த பேரண்ட்ஸ் நாங்களாக இருந்தால் என்ன, அதான் அவர் பார்த்துக்கிட்டாரு. இருந்த நாட்களில் அந்த என்ஐசியோட விசிட்டிங் ஹவர்ஸ் காலைல ஒரு 2.5 hour, சாயந்தரம் ஒரு 3 hourட்ட வந்து அந்த டைம் கொடுப்பாங்க விசிட்டிங் பண்ணுறதுக்கு. ஆனால் நாங்கள் பண்ண விசிட்டோ எப்படின்னாக்கா, அங்கே போயிடுவோம், ஆனால் என்ஐசிக்குள்ளே போக மாட்டோம். டோட்டலாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் தான் போயிட்டு பார்த்துட்டு, ஓகே பால்லாம் வந்து அந்த பாத்தலில் கொடுத்துட்டு எல்லாம் சரியாக இருக்கா சொல்லிட்டு அப்டேட்ஸ் கேட்டுட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அங்கே டிக்கெட்டுக்கு நாங்கள் வந்து எங்களால் முடியல அதை பார்க்கறதுக்கு. அட் த சேம் டைம் நம்பிக்கை ஆண்டவர் அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது, நாங்கள் அங்கே 2 hour உட்காந்து எங்கள் விசுவாசத்தை தளர விட்டாலும் சரி, இல்லை இதெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து உண்மையை எங்கே நம்பிடுவோமோ அதெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் எதுவுமே இல்லாதபடி விசுவாசத்தில் வந்து பிடிச்சிருக்கோம். ஓகே ஏசப்பா இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. ஆல்மோஸ்ட் 8 நாள் 9 நாள் 10 நாளாக அதே போல் சொன்னபடி கடைசியாக எல்லாம் முடிஞ்சு எதுவுமே இல்லை, நம்பிக்கை எதுவுமே இல்லை, எல்லாம் ஓகே பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்னு சொல்லி பேர் வெட்டி வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை முதல் நாள் கொடுத்தார்ல, அந்த வார்த்தை இன்னைக்கு பொய்யாவாது. ஆண்டவர் சொன்னார்ல ஆவிக்குரிய ஸ்கேனிங்கில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு, பர்ஃபெக்டாக தான் இருக்காரு. சொன்னார்ல எனக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஆண்டவர் ரத்தம் எப்போதுமே நம்ம மேலே இருக்குன்னு இருக்குது, அந்த ரத்தம் பாதுகாப்பாக வந்து எப்போதுமே இருக்குது தம்பி மேலே. தம்பி வந்து சொன்னாங்க இல்லையா, ஏசப்பா கூட விளையாண்டு இருக்காரு, இப்போ வரைக்கும் விளையாண்டுட்டு தான் இருக்காரு. அவர் வந்து அவர் வார்த்தையில், அவர் பேச்சில், அவரோட இதில் ஸ்பீக்கிங்கில் பேசிட்டு தான் இருக்காரு. என்னைக்கு வந்து அந்த டாக்டர் சொன்னாங்களோ லங்ஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகலை, ஹார்ட் ஒன்றும் டெவலப் ஆகலை, அவருக்கு ஆக்சிஜன் பத்தலைன்ட்டு. ஆனால் இன்னைக்கு விட்டிங்கன்னா கதற தூக்குதுங்க, அவரை தூக்கலைனாக்க கத்துதுங்க, காதை கிழிஞ்சிரும், லவுட் ஸ்பீக்கரோட ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் தேவன் சொன்ன வார்த்தை, சத்தியமான வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை நாங்கள் ரிசீவ் பண்ணக்கூடாது, நீங்கள் ஆவிக்குரிய கண்களை மறைக்கணுன்றதுக்காக, எங்களை பிளைண்ட்னஸ்குள்ளே கொண்டு போகணுன்றதுக்காக எங்கள் ஒவ்வொரு காரியமாக what he project, what we see, what he project is everything opposite. என்னத்தெல்லாம் அவங்க காமிச்சானோ, என்னத்தெல்லாம் அவங்க வந்து எங்களை நம்ப வைக்கிறதுக்காக செய்த காரியங்கள் எல்லாமே வந்து அந்த ஆவிக்குரிய கண்களை வந்து பிளாக் பண்ணதுக்கு. என்ன சொல்கிறேன், ஏதோ நித்திய ஜீவன் சபையில் நான் இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். அல்லேலூயா. எங்கே இருக்கோன்றது முக்கியம். எங்கே இருந்தோமோ அந்த இடத்துல இருந்ததுனால தான் இந்த ஒரு சிச்சுவேஷனை என்னால் கோ த்ரூ பண்ண முடிஞ்சிச்சு. இது ஒரு மாயே, இது வந்து இல்லை, இது பொய்ன்றத வந்து என்னால் வந்து உணர முடிஞ்சிச்சு. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், எலி பிடிக்கிற கூண்டு பார்த்துருக்கீங்களா? எலி பிடிக்கிற கூண்டு சாப்பாடு வச்சிருப்பாங்க, எலிக்கு வந்து நல்ல ருசியான சாப்பாடு வச்சிருப்பாங்க.
ஆனால் அந்த எலி கண்ணுக்கு வந்து என்ன தெரியும்னாக்கா, ருசியான சாப்பாடு நம்மளுக்காகவே எவனோ வச்சிருக்காண்டா, இவன் சூப்பர்வா, காட் பிளஸ் யூ வந்து போயிடுவாங்க உள்ள. ஆனால் அது ஒரு ட்ராப்புன்றது தான் அந்த எலிக்கு தெரியாது. அதே போல தான் இது ஒரு ட்ராப், இது ஒரு மாயை. இந்த மாயை காமிச்சு வந்து அந்த ட்ராப்பை வந்து திறந்து வச்சிருந்தான், அந்த எலி கூட திறந்து வச்சிருந்தான். ஆனால் இந்த எலி சிக்கல, என்ன சிங்கத்து கையில் இருந்ததுனால. ஹல்லேலூயா, எஸ், ஹல்லேலூயா. இதுதான் வந்து அந்த பிளைண்டட் ஐஸ். நீங்க எஸ்ப்பா இருந்ததுனால சூப்பர். இந்த இடத்துல வந்து நான் வந்து மனமார அம்மாக்கும் ஈவிக்கு டாக்டர் சுமிதா பக்கத்து அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், ஏசப்பாக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஏசப்பா வந்து அவர் கொடுத்த வாக்கு வந்து மாறாத தெய்வம். என்னதான் இந்த காலகட்டம் இருந்தாலும் அம்மா மூலமாக வந்து ஏசப்பா இவ்வளோ காரியம் வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க, எவ்வளோ காரியங்கள் வந்து எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வந்து சோர்ந்து போகாதபடி, எங்களுடைய அந்த பிளைண்ட்னஸ்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் கூட வந்து மறைக்கப்படாதபடி அவன் வந்து எவ்வளோ காரியங்கள் வந்து வஞ்சனையாக செய்ய பார்த்தான். எவ்வளோ காரியங்கள், இல்லாத காரியங்கள் இருக்குன்னு சொன்னான். மேஜிக், மாய, இல்லாததை இருக்குன்னா இருக்கிறத இல்லைன்ட்டான். மை காட், தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து அம்மா போன வாரம் கூட சொன்னாங்க, ஒரு ப்ரேயர்ஸ்னு ஒன்று எடுக்கும் போது அந்த ப்ரேயர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பாங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. எனக்கு இது புரியுது. இந்த சாக்ரிஃபைஸ், அந்த டெடிக்கேஷன் வந்து இன்னைக்கு தம்பியை வந்து இங்கே உட்கார வச்சிருக்குது. அதுக்கு நான் எவ்வளோ உண்மையாக இருப்பேன், அதான் கேள்வி. ஹல்லேலூயா. தேவனுக்கும் சரி, நெஞ்ச பீச்சுக்கும் சரி. நிறைய பேர் வந்து வராங்க, வந்துட்டு அந்த ஆசீர்வாதமும் சரி, வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஒரு சுகத்தையும் சரி, இவ்வளோ காரியங்கள் பெற்றுறாங்க. அவங்க வாயாலே சாட்சியாக கூட சொல்கிறாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் பாதி பேர் காண போயிட்டாங்க. இட்டர்னல் லைஃப், சல்வேஷன் நம்மளுக்கு கிடைச்சது பெரிய ஒரு சொத்து. அதை தக்க வச்சுக்கணும், கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கணும். வந்துட்டு வாங்கிட்டு பாதியில் போகணும்னு வச்சுக்கங்களேன், வேலைக்காக. ஹல்லேலூயா. ஸோ இந்த பிளைண்டான கண்கள், இந்த கண்களை குருடாக்கிறதுக்காக அவன் வந்து எவ்வளோ காரியங்கள் செய்வோம். ஆனால் இந்த கண்கள் வந்து குருடா ஆகாதபடி ஆண்டவரோட விசுவாசம் நம்மளும் இருக்கணும். ஆண்டவர் வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கணும். சரியான இடத்துல வந்து நம்ம எப்போவுமே வந்து கூப்பிட்டுட்டாக இருக்கணும். சரியான இடம் எது? உங்களுக்கு என்றைக்குமே வந்து ஸ்வீட்டாக பேசி, அன்பாக பேசி, சாக்லேட்டாக கொடுக்குறாங்களே, அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து உங்கள் ஹெல்த்தில் போயிட்டு ராங்காக தான் முடியும். ஆனால் எது வந்து கசப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதோ, எது கடிந்து போடுறாங்களோ, எது வந்து ஸ்வீட்டாக இல்லையோ, அதுதான் வந்து சத்தியம். ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு என்றைக்குமே ருசியாக இருக்காது. ஹல்லேலூயா. ஹெல்த்தியான ஃபுட்டு என்றைக்கும் ருசியாக இருக்காது. ருசியான ஃபுட் என்றைக்குமே ஹெல்த்தியாக இருக்காது. ஹல்லேலூயா. ஸோ அந்த நேரத்தில் கூட வந்து நம்ம வந்து சத்துருவா வந்து இந்த மாதிரி காரியத்தை கொடுத்து நம்ம கண்களை மறைக்க பார்த்துருப்பாங்க, இவ்வளோ காரியங்கள். ஆனால் அதெல்லாம் வந்து சத்தியம் இல்லை. ஆண்டவர் மட்டும் வந்து ஒரு வார்த்தை கொடுத்தாருல, உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்கல்ல, அந்த ப்ராமிஸ் தான் உண்மை. அந்த ப்ராமிஸை கெடுக்கிற மாதிரி எவ்வளோ காரியம் ப்ராஜெக்ட் ஆகும். ஆனால் அது எல்லாம் மாயை விட்டு, அது எல்லாம் மாயை, அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிளைண்டட் ஐஸ், இந்த பிளைண்டட் ஐஸ்குள்ளே நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மைன்னு நம்பிட்டோன்னாக்கா, சினேரியை பாருங்களேன், இதையெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டாக்கா இந்நேரத்துக்கு இங்கே இருந்திருக்க மாட்டேன். நித்திய வாழ்வு உண்மை இல்லை, கால்கள் தவறாக போய் இருந்திருக்கும், நியாய தீர்ப்பில் நானும் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஹல்லேலூயா. தேவன் முன்குறித்து எடுத்திருக்காரு, எவ்வளோ பேர் முன்குறித்து எடுத்திருக்காரு, எவ்வளோ பேர் வந்து அவங்க மேலே வந்து திட்டம் வச்சிருக்காங்க ஆண்டவர். அந்த முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த திட்டத்துக்குள்ள தான் நம்ம நடந்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம கண்கள் மறைக்கப்பட்டதுனால, வஞ்சனையாக வந்து நம்ம கண்கள் மறைக்கப்பட்டதுனால நம்ம கால்கள் மாறி போச்சு. மாறி போனதுனால இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து நியாயத்திற்கு ஆளாக வந்து உள்ளாகியிருக்காங்க. ஹல்லேலூயா. ஸோ 2 கொரிந்தியர் 4 பிடிக்குமா? 2 கொரிந்தியர் 4. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலமாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின்
உலகத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். ஆமென். ஆமென். இந்த பிரபஞ்சத்தின் இருக்கிறவன் enemy சாத்தான். அவன் வந்து இந்த விசுவாசம், இந்த வார்த்தை வந்து இந்த சத்தியம், இந்த gospel, the light of gospel truth, இது வந்து நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம கண்களை வந்து அவன் வந்து பிளைண்ட் பண்ணி வச்சிருக்கான். எவ்வளோ பேர் வந்து வார்த்தைகளை கேட்டோம், வந்து காது கேட்குது, கண்ணு பார்க்குது, ஆனால் அது வந்து கண்ணு வந்து வேலை செய்யல, பிளைண்டாக இருக்குது. இல்லைங்களா? எவ்வளோ வீடியோ பார்க்குறாங்க, நித்திய ஜீவன் சார்பாக எவ்வளோ வந்து அவைக்குரிய டீச்சிங்ஸை கேட்குறாங்க, எவ்வளோ வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து போதைகளை கேட்குறாங்க. ஆனால் கேட்டது போதையில் வந்து கண்கள் வந்து மறைக்கப்பட்டு இருக்குது. கேட்குறாங்க, ஆனால் பார்த்தாங்க, ஆனால் வேலை செய்யலை. அது இது எல்லாமே வந்து சாத்தான் இந்த சதித்திட்டம் தான். இந்த சத்தியம் வந்து நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக வந்து நம்ம கண்கள் வந்து மறைக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 3:16. ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். ஆமென். ஸோ வந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் அறிந்தவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ்க்குள்ள அவங்க கண்கள் மறைக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னாக்கா, ஆண்டவர் திரும்பினாக்கா ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம மேலே இருக்கிற இதை வந்து எடுக்கிறத போகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை முடிக்கிறது மாரி ஜான் 11:40, யோவான் 11:40. ஹல்லேலூயா. இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென். ஆமென். இங்கே விசுவாசித்தீங்கன்னா அவங்க மகிமையை காண்பீங்க. இந்த மாதிரியான ஒரு பிளைண்டான ஒரு காலகட்டத்தில் கூட உங்களுக்கு எதிராக எது வேணாலும் நடக்கலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் நம்பக்கூடாத காரியம் கூட வந்து உங்கள் கண்களில் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் கூட இருக்கலாம். அது எல்லாம் மாயை. ஆனால் நீங்கள் விசுவாசிச்சிங்கனாக்கா தேவன மகிமை காணுங்க. அன்றைக்கி எப்படி வந்து என்னோடய டெஸ்டிமனியில் வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து நெகட்டிவான ப்ரொஜெக்ஷன் தான் இருந்துச்சு. என் கண்ணுக்கு இருந்தது எல்லாமே வந்து நெகட்டிவானது தான். ஒரு காரியம் கூட தேவ வார்த்தை சொன்னது டக்குன்னு வந்து அங்கே வெளிப்படுதுன்ற மாதிரி இல்லை. சொன்னது வந்து ஆசீர்வாதமான வார்த்தை, ஆனால் நடந்ததோ என்னமோ வேற. அவ்வளோ வந்து மாய. ஆனால் நான் விசுவாசத்தினால நான் தேவன மகிமையை காண்பேன். அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நான் விசுவாசிச்சேன். அம்மா சொன்னாங்க, அம்மா நம்மளுக்காக வந்து ப்ரே பண்ணாங்க. அவங்க வந்து எவ்வளோ வந்து உபவாசம் எடுத்து நம்மளுக்காக செஞ்சாங்க. ஆனால் அதை நான் ஏனோ தானமான எடுத்திருந்தேன்னா நினச்சிக்கோங்களேன், இது நல்லது இருக்காது. அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நான் விசுவாசித்தேன். தேவன் சொன்ன வார்த்தையை நான் விசுவாசித்தேன். அது வந்து இல்லாத போல இருந்துச்சு, ஆனால் அதுதான் உண்மை. எது வந்து ராங், எது வந்து இப்படி இருக்குது, எது வந்து இது சரியில்லை அப்படின்னு பார்த்தது எல்லாமே வந்து அது சரி. இது எல்லாம் வந்து அந்த மாயத்துக்குள்ள அந்த அந்த என்னோட அந்த பிளைண்ட்னஸ்குள்ள வந்து கொண்டு நடக்க ஒவ்வொரு காரியத்தையும் வந்து நான் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் விசுவாசித்தோம். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவர் சொன்னால் கண்டிப்பாக நடக்கணும்னு விசுவாசித்தோம். நாங்கள் மகிமையை நம்ம கண்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து பல விஷயம் வந்து அம்மா மூலமாக சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் வந்து பல விஷயம் வந்து வெளிப்படுத்திருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் வந்து இன்னும் நடக்காத போல இருக்கலாம், இல்லை சொன்னதுக்கு நடக்கிறத வேற மாதிரியான விஷயம் கூட நீங்கள் வந்து உங்கள் கண்களில் பார்க்கலாம். ஆனால் அது எல்லாம் மாறி, அது எல்லாம் வந்து உண்மை கிடையாது. ஏன்னா சொன்னவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கடைசியாக வந்து சங்கீதம் 119:18. ஹல்லேலூயா. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும். ஆமீன், ஆமீன். ஸோ அந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்கள், சொன்ன வார்த்தைகள் இருக்கிற அந்த அந்த சத்தியத்தை பார்க்கும்படியாக நம்ம கண்கள் வந்து என்றைக்குமே திறந்து இருக்கணும். அதை குறித்து நம்ம எப்போதுமே ப்ரே பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த பிளைண்ட், இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட், அதாவது வந்து பிளைண்ட் ஐஸ் வந்து லீட் டு த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் ஆல்சோ. இது வந்து லீட் ஆகக்கூடாது, இதுக்குள்ளே இருந்து நம்ம வந்து போகக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், அது சக்ஸஸ் ஆச்சு, நியாய தீர்ப்பில் நம்ம நின்று தான் ஆகணும். ஏன்னா அது சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா,
தேவனோட பாதையிலேருந்து நம்ம வந்து ஆப்போசிட்டாக போயிட்டோன்னு அர்த்தம். எல்லா பாவ காரியங்கள் பாவ விஷயத்தில் எல்லாத்தையும் நம்ம ஈடுபடுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் அது செய்ய போகிறாங்க அவங்க. ஹல்லேலூயா. அது செய்யாதபடி நம்ம வந்து இன்றைக்கு வந்து தேவனோட வாழ்க்கையில் தேவனோட வழியில் நம்ம வந்து நடக்கணும். அதுக்கு நம்மளோட கண்கள் குருடாகாதபடி இன்றைக்கும் திறந்துருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது கண்கள் நான் வந்து பற்றி பேசினது என்னன்னாக்கா லொஃப்டி ஐஸ், பெருமையின் கண்கள். அது வந்து நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து இந்த பிளைண்டட் ஐஸ். இந்த பிளைண்டட் ஐஸ் வந்து will lead you to spiritual blindness as well. மூணாவது வந்து ஒரு கண் இருக்குது. இதை நான் ஷார்ட்டாக முடிச்சிருந்தாங்க. அதுதான் வந்து ஐஸ் ஆஃப் அடல்ட்ரி, இச்சையின் கண்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 5:28. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனோ தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்யாதாயிற்று. ஆமென். ஆமென். ஸோ என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்ம வந்து கண்களால் பார்த்தாலே அது வந்து அந்த விபச்சாரத்துக்கு சமன்றது தான். ஹல்லேலூயா. ஸோ நம்மளோட அந்த அந்த அடால்ட்ரி ஐஸ், இச்சையின் கண்கள் வந்து முதல்ல சொன்ன மாதிரி வாலிபனி அப்படின்னாக்கமா, வாலிபருக்கு நிறைய பேத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. ஆனால் என்னன்னாக்கா அது வாலிபருக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லஸ்ட்ஃபுல்லான ஐஸ்லேருந்து வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து நம்ம விலைக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். இது வந்து எப்படின்னாக்கா நம்ம சொன்ன மாதிரி ஐசைட் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஆனால் இது வந்து நீங்கள் இன்னும் கமிட் பண்ணல, ஆனால் பார்த்தாலே அது ராங் தான். இட்ஸ் கன்சிடர் யூ ஆல்ரெடி கமிட்டட். அந்த மாதிரியான ஒரு காரியம் இது. ஸோ ஜோப் 31:1 படிப்போம். ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதன். ஹல்லேலூயா. என் கண்களோடு உடன்படிக்கையை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? ஆமாம், அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து காட் ஃபியரிங் மேன். அவர் என்ன பண்ணாரு, அவர் கண்ணை கூட வந்து அவர் வந்து உடன்படிக்கை செய்திருந்தார். இந்த மாதிரியான காரியத்திலிருந்து நான் வந்து விலக்கி இருப்பேன்னு. அவர் வந்து அவரோட இது வந்து வெறும் காரியங்கள் பார்வைக்கு மட்டும் இல்லை, அவரோட ஆக்ஷன்ஸில், அவர் தாட்ஸில், சிந்தனையில் கூட இது வராதபடி வந்து அவர் வந்து அந்த ஒரு கவனம் செஞ்சுருந்தார். ஏன்னா இன்னைக்கு ஜெனரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சும்மா ஒரு நாள் சொல்கிறேன் நான், யதார்த்தமாக வந்து நான் ஒரு நாள் வந்து லஞ்சுக்கு நான் சாப்பிட போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு காமனான பிளேஸ் தான், கடையில் வந்து ஒரு ஃபியூ யங் பாய்ஸ் உட்காந்துருந்தாங்க. யங் பாய்ஸ்னாக்கா ஒரு ஸ்கூல் முடிச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப ஏர்லி டைம். ஆனால் அந்த இடம் வந்து கொஞ்சம் அந்த கூட்டங்கள் குறைவாக இருக்கிறதுனால அங்கே ஒரு 4-5 பேர் பேசுறது சத்தம் வந்து கேட்குது, விளங்குது. ஸ்மால் பாய்ஸ். ஆனால் அவங்க பேசுகிற பேச்சுகளும் சரி, காரியங்களும் சரி, ரொம்ப ஒரு அருவருத்தற்கான ஒரு காரியம் பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு புரியுது இது எப்படின்னாக்கா, அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்க வந்து அதுக்குள்ளே வளர கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நம்மளுக்கு இன்டர்நெட்டை நம்ம எவ்வளோ நம்ம வந்து எக்ஸ்போஜர் ஆகிருக்கோம்னாக்கா, அன்டில் ஒரு சின்ன குழந்தைங்க கூட, சின்ன பிள்ளைங்க கூட வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த மாதிரியான காரியத்தில் வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகிற வரைக்கும் வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தவறான காரியங்க. இந்த இன்டர்நெட்ன்றது வந்து ரொம்ப ஆழமாக வந்து பிள்ளைங்களை வந்து சாப்பிட பார்க்குறாங்க. அது வந்து பிள்ளைங்களை மட்டும் இல்லை, பெரியவங்களும் வந்து அது அந்த வலையில் வந்து சிக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த 10 commandmentsல வந்து ஒரு 2 commandments நம்ம பார்ப்போம். எக்ஸோடஸ் 20:14. எக்ஸோடஸ் 20:14. 14. ஹல்லேலூயா. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 20:17 तुझे பார்ப்பீங்க. பிறருடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறருடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். ஆமென். ஆமென். ஸோ நான் ஆய்ஸ் ஆஃப் அடால்ட்ரியில் வந்து இந்த 2 commandment வந்து கிளியராக சொல்லியிருக்கு. இது commandment-ஆவே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ராக்டிஸாவோ ஒரு பழக்கமாகவோ
இல்லை ஏதோ ஓகே இந்த மாதிரி செய்யாதது பெட்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லலை. இது ஒரு கட்டளையாகவே சொல்லியிருக்காங்க. இது இந்த ஐஸ் ஆஃப் அடல்ட்ரி வந்து தவறு. இந்த கட்டளையை வந்து மீறினாக்கா நம்ம நியாய தீர்ப்பில் நின்று தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஐஸ் ஆஃப் அடல்ட்ரி வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்டான விஷயம் வந்து நம்மள வந்து அந்த ஜட்மெண்ட்குள்ள வந்து நிற்க வைக்கிறதுக்கு. இது வந்து இன்னும் வைடான டாபிக். இந்த ஐஸ் ஆஃப் அடல்ட்ரி வந்து ரொம்ப வைடான டாபிக். ஆனால் நான் ரொம்ப அதுக்குள்ளே போக விரும்பல. அதே போல தான் இன்னைக்கு நம்ம தலைப்போம் கீப் யோர் ஐஸ் சேஃப்ன்றது வந்து அந்த தலைப்பு கீழே வந்து இந்த 3 கண்களும் இல்லை, இன்னும் நிறையா கண்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு மத்தியில் பேச வந்தது முதல் இந்த 3 கண்களை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நான் வந்து இது பண்ணி வந்திருக்கேன் நான். ஹல்லேலூயா. ஸோ கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம போவோம். ஸோ 3 டைப் ஆஃப் சீன்ஸை நான் வந்து 3 டைப் ஆஃப் ஐஸ் வந்து நான் கவர் பண்ணேன்னு. அது வந்து 1 ஜான் 2:16 இருக்குங்களா? ஹல்லேலூயா. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். ஆமென். ஆமென். உலகத்தில் உண்டாகுது 3 காரியம் வந்து உலகத்தில் உண்டாகுது. இந்த 3 காரியத்தை ஒட்டி தான் வந்து நான் வந்து உங்களுக்கு பேசினேன். ஃப்ளஷ் தான் வந்து ஐஸ் ஆஃப் அடல்ட்ரி. ரெண்டாவது வந்து கண்கள் இதுதான் வந்து பிளைண்டட் ஐஸ். அதுதான் வந்து நம்மளை வந்து ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்குள்ளேயே நம்மளுக்கு கொண்டு போவோம். அதே போல் வந்து ஜீவனத்து பெருமை ப்ரைட் ஆஃப் தி ஐஸ். இந்த வசனத்தை வச்சு தான் வந்து இந்த 3 காரியத்தை குறித்து தான் வந்து இந்த 3 பாயிண்ட் வந்து நான் வந்து உங்கள் மத்தியில் வந்து எடுத்திருக்கேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கடைசியாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வசனம் படிச்சிருவோம். நம்ம லூக் 24:31. லூக்கா 24:31. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆமென். ஆமென். ஸோ இன்றைக்கு வந்து இந்த என்னன்னாக்கா ஆஃப்டர் ரெசரக்ஷன் வந்து ஜீசஸ் வந்து நம்ம மத்தியில் இருக்கும்போது பக்கத்துலேயே கூட இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க டிசைபிள்ஸ்க்கு தெரியல அவர் தான் இருக்காரு. அன்டில் வந்து அந்த பிரைட்டை வந்து அந்த அப்பத்தை வந்து பிக்கிற வரைக்கும் வந்து அவருக்கு தெரியல. பிக்கும் போது தான் தெரிஞ்சு ஏசப்பா வந்து இங்கே தான் இருக்காரு. அதே போல் தான் நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ காரியங்கள் நம்ம சின்ன தவறுகள் இந்த மாதிரி காரியம் கூட நம்ம செஞ்சுருப்போம். செய்யும் போது கூட நம்ம வந்து யோசிக்கல. ஆண்டவர் வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்காரு, நம்ம பக்கத்தில் தான் இருக்காருன்ட்டு. ஆனால் இந்த நீங்கள் பேசின மாதிரி இந்த 3 காரியத்துக்குள்ளே வந்து நம்மளுக்கும் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இந்த ஒரு ஈடுபாடு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம தயவாக வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட வந்து இந்த பாவத்தை நம்ம அறிக்கை விட்டு மன்னிப்பு கேட்டு நம்ம வந்து அடுத்த காரியத்தை நம்ம போவோமாக. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் வந்து நான் இன்னொரு க்ளோசிங் ப்ரேயர் வச்சிடுறேன். எழுந்திருந்து தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பாதைவிட இந்த நாளில் கூட ஆண்டவரை கொண்டு ஆண்டவரே இந்த ஒரு 3 காரியத்தை ஆண்டவரை இங்கே பேச வைத்தீங்க ஆண்டவரே. பாதைவினே நான் யாருக்கு பேசினேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனால் இருந்த பொழுதிலும் ஆண்டவரே யாருக்கெல்லாம் வந்து இந்த காரியத்தில் வந்து அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த காரியத்தில் அவங்க உணராமல் இருக்காங்களோ அந்த இருதயத்துக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. அப்பா தேவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே அவங்க கண்கள் ஆண்டவரே இந்த 3 கண்களும் ஆண்டவரே அவங்களை விட்டு விலகி ஆண்டவரே உங்களை பார்க்கும்படியாய் ஆண்டவரே. அப்பா தேவனே அவங்க கண்கள் உங்களை நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவரே நான் வேண்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே இந்த நாளில் கூட ஆண்டவரே என்னை கொண்டு ஆண்டவரை என்னை மறைத்து நீங்கள் பேசின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதை அனைத்தும் நன்றி சொல்லி உங்களுக்கு மன்றாடுகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உட்காருவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. எவ்வளோ நல்லா இருந்தது இல்லை? பிளெஸ்டான ஒரு மெசேஜ். ஹல்லேலூயா. எல்லாம் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறீங்களா? பசிக்குதா? வெரி குட். எவ்வளோ டச்சிங்கான பிளெஸ்டான ஒரு டெஸ்டிமனி கொடுத்துருக்கிறாரு. இவங்க லைஃப் முழுக்கும் அவங்க வாழ்நாள் முழுக்கும் இந்த டெஸ்டிமனி தான் வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவர் வந்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையிலும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இப்போ ஏனோக்கோட டெஸ்டிமனி 300 வருஷம் சஞ்சாரம் பண்ணார் தேவனோடும். 300 வருஷம் அவரோட வாழ்க்கையில ஒரு டெஸ்டிமனி தெரியப்படுத்தி இருந்தார். உலகத்தை அழிக்க போற, எப்ப அழிக்க போற, உன்னுடைய மகன் எப்போ சாக போறானோ அப்பதான் அழிக்க போற. அப்ப யோசிச்சு பாருங்க, தன்னோட சொந்த அப்பா சொந்த மகனோட டெத்து நடக்க போது சாகரக்குள்ளத்தான் உலகத்தை அழிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னு எப்படி
ஜனங்களுக்கு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உன்னோட வாழ்க்கையில். இத ஆண்டவர் வந்து எப்படி ஒரு விஷயத்த மாத்துறாருன்னா, ரிப்போர்ட்டே மாத்திடுவார். ரிப்போர்ட்டே மாத்திட்டாரு, அத்தனையும் மாத்திட்டாரு. ஏன்னா அந்த விஷயத்துல வந்து நானும் கடந்து வந்திருக்கிறேன். 25 நாள் வந்து ஐசியூல என்னோட 2வது மகள வச்சக்குள்ளோ கையில ஆண்டவர் என் கையில கொடுக்கல. ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு கிடைச்ச மாதிரி EVG டாக்டர் இல்லை. அப்படி ஒருவேளை இருந்திருந்தாக்கா இந்த நாள்ல என்னோட குழந்தை இப்படி மாதிரி இருந்திருப்பா. ஸோ ஆனா உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமான பிளஸ்டான ஒரு மெய்ப்பர் ஊழியக்காரங்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன் மூலமா 10 நாள்ல விஷயம் எப்படிப்பட்ட ஒரு விஷயம், 5.5 மாசத்துலயே சிசரியன் பண்ணி எடுத்து அது ஒரு மாதிரி பாதியிலேயே கரு கழிக்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி முழுசா வந்த குழந்தை கையில கிடைக்காத 10 நாள் கடந்து போன அவமானங்கள், வேதனைகள், கண்ணீர், இந்த துயரத்துல நானும் டிராவல் பண்ணதுனால எனக்கும் தெரியும். ஸோ மிகப்பெரிய சாட்சி தேவன் கொடுத்திருக்கிறாரு. வாழ்நாள் முழுக்கும் இந்த சாட்சியை நீ வந்து தேவனை மகிமைப்படுத்த தெரியப்படுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு மேல வந்து ஆனந்த கண்ணீர் அவரை மகிமைப்படுத்துறதுக்காகத்தான் இந்த சாட்சி உங்க குடும்பத்துல உருவாக்கி இருக்கிறாரு. முடிஞ்சா கிறிஸ்துக்குள்ள உங்க குடும்பத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியப்படுத்தி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல காரியங்கள், கண்கள் பத்தி தம்பி பேசினாரு. கண் தான் காண்கிறதுனால திருப்தி அடையறதே இல்லையா? திருப்தி அடையவே அடையாது. கண்கள் எது பார்த்தாலும் ஐயோ இன்னும் கொஞ்சம் பெட்டர், இன்னும் கொஞ்சம் பெட்டர், இந்த மாதிரி தான் கண்கள் வந்து பார்க்குமே தவிர திருப்தியே அடையாது. இல்லையா தம்பி? கண் தொடச்சுக்கோ. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மரித்தாலும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் உணர்வுகள் இருக்கு, உயிர்கள் இருக்கு. மாம்சம் மட்டும் தான் இருக்காது. மரித்தால், ஏன்னா நம்மளோட இது ஊழியத்தின் பேரே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். மரித்தாலும் நம்மளுக்கு வந்து உயிர்கள் இருக்கும். லாசரு பத்தி பேசினாரு. ஸோ அந்த ஐஸ்வர்யவான் பத்தி பேசினாரு. ஏன்னா 2 பேரும் மரித்துட்டாங்க. எப்படி அந்த உணர்வு இருக்கு? அவனுக்கு கீழே இருக்கிற ஐஸ்வர்யவானுக்கு தாகம் எடுக்குது, நெருப்புல எரிஞ்சுன்னு இருக்கிறான், வலி இருக்கு. இவன் தான் செத்துட்டானே, ஆவியில தானே இருக்கிறாங்க, ஆத்மால தானே இருக்கிறாங்க. எப்படி வந்து எரியும்? உணர்வு இருக்கு. பசிக்கு உணர்வு கேட்கோங்க, ஆத்மாகும் இது வேணும் அது வேணும். நல்லா உண்மை. உணர்வுகள் இருக்கு. ஸோ அதனால வந்து மரித்தாலும் உயிர் இருக்கு. அதுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதனால தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நம்ம வந்து தம்பி சொன்னாரு, யாராவது கோர்ட்டு ஜட்ஜுக்கு இது கோர்ட்டு ஏறி இருக்கிறீங்களா, கோர்ட் வாசல் மிதிச்சு இருக்கிறீங்களா? நம்ம இப்போ மிதிக்கலன்னா கூட டெத் ஆன பிறகு நம்மளுக்கு உயிர் இருக்கும். அப்போ கூட நம்ம போய் அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட்ல நின்று தான் ஆகணும். நன்மை தீமை வைத்து தான் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பே கொடுக்க போறார் ஆண்டவர். ஜட்ஜி வந்து வேற யாரும் இல்லை, வானத்திய பூமியை படைச்ச தேவன். நன்மை தீமைகள், எத்தனை நன்மைகள் நம்ம செய்திருக்கிறோமோ அத்தனை நன்மைகளுக்கு உண்டான பலன் கிடைக்கும். எத்தனை தீமைகளுக்கு நம்ம செய்திருக்கணுமோ அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அவன் செய்த கிரியைகளுக்கு அவனுக்கு ஏற்ற பலன் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஒரு பெண்ணை வந்து விபச்சாரம் பண்ணாதான் தப்புன்னு பழைய ஏற்பாட்டுல தேவன் தெரியப்படுத்திருந்தாரு. அதான் பாவம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஏசப்பா வந்து அந்த லாவை இன்னும் அதிகமா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாரு. ஒரு பெண்ணை தவறான முறையில பார்த்தாலேயே அவளோட நீ விபச்சாரம் பண்ணதுக்கு சமன்றாரு. இதுதான் கண்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் பார்க்கிறது, தம்பி நல்லா சொல்லியிருந்தாரு, ரிப்போர்ட்டை வந்து பார்க்கிற, அதுல இருக்கு இந்த மாதிரி இருக்கு, பையனுக்கு இந்த மாதிரி HIV இருக்கு, தனியா வச்சிருக்கிறாங்கோ, ஆக்சிஜன் போக மாட்டேங்குது, லங்ஸ்ல வந்து எல்லாம் தின்னா இருக்குது, மூச்சு திணறல் வந்து லைஃப் சப்போர்ட் இல்லைன்னா வாழவே முடியாது, கண் திறக்கல, ஹார்ட் பீட் லோ ஆயிட்டு இருக்கு, பல்ஸ் லோ ஆயிட்டு இருக்கு, கையில கொடுக்கல, 10 நிமிஷமே ஜாஸ்தி உங்களை விடுறது. ஆனா அந்த ICUல வந்து நானும் ஏசப்பா தம்பி 3 பேர் தான் இருந்தோம். ஏசப்பா தம்பியை நான் வந்து பாக்குறதுக்குள்ள நான் இல்லாம எப்படி பார்க்க முடியும்? அந்த கான்பிடென்ட். ஏன்னா நான் விளையாடிட்டு வருவேன், தம்பிக்கு தெரியப்படுத்த, தம்பி இப்படி எல்லாம் இருக்கிறாரு, ஏசப்பா கூட நல்லா இருக்கிறாரு, ஜாலியா இருக்கிறாரு, பார்த்து நானும் ரசிச்சுட்டு வந்து அது அப்படியே காட்சியா தெரியப்படுத்துவேன். இதெல்லாம் அதான் ஆவிக்குரிய விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் உணர்வு வரும். ஏன்னா இதெல்லாம் சத்தியம். ஹல்லேலூயா.
ஸோ அதனால நம்ம என்ன ஒரு பழமொழி இருக்கு இல்லையா சிஸ்டர், பார்க்கறது வந்து நம்பிடக்கூடாது, கேட்கறதும் நம்பிடக்கூடாது, நிதானமா யோசிச்சு நம்ம வந்து முடிவு எடுக்கணும். ஸோ அந்த நிதானமா யோசிச்சு முடிவு எடுக்கிற ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாங்க. நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் கேட்கணும், நம்ம கேட்கணும்னு தேவனும் தெரியப்படுத்துறாரு. ஞானத்தினால நம்ம அந்த ஞான ஆவியை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேணும்னு தெரியப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. ஒரு ராஜா, அது பிதாவே தான் நல்ல அட்ராக்டிவான ஒரு பழத்தை அங்க மரத்துல வச்சுட்டு அவர் நினைச்சிருந்தா அந்த தோட்டத்துல அந்த மரத்தையே உருவாக்கி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த மரத்தையும் உருவாக்கி அந்த பழத்தையும் உருவாக்கி அவர் வந்து அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி இருக்கும்? இப்போ ராஜா வந்து உக்காந்துடுறாரு, எதிர்க்கோ டேபிள்ல வந்து ஒரு அட்ராக்டிவான பழத்தை வச்சு, நீ வந்து சாப்பிடுறியா இல்ல, நீ சாப்பிட்டீனாக்கா நீ செத்துடுவ, நீ சாப்பிடலனாக்கா நீ வந்து பொழைப்பேன்னு ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. கையை கட்டி ஜட்ஜு உக்காந்துட்டாரு. அப்போ முடிவு வந்து அல்டிமேட்டா நம்ம கையில தான் கொடுத்துருக்கிறார். நீ முடிவேடு, நீ சாப்பிட்டீனா நீ செத்துடுவ. ஸோ டிசிஷன் மேக்கிங் பவர் இஸ் given to us only. ஸோ நம்ம தான் வந்து தீர்மானம் எடுக்கணும், நம்ம நித்திய ஜீவனா அல்லது நரகமான்றது. ஸோ இந்த ரெண்டு விஷயம், த மோஸ்ட் மிசரபிள் பிளேஸ் இன் தி ஹோல் வேர்ல்டு லைஃப் எதுனாக்கா நரகம் தான் த மோஸ்ட் மிசரபிள் பார்ட் இன் தி ஹோல் லைஃப். அதுக்கப்புறம் தவறு பத்தி பேசியிருந்தார். தவறு வந்து பண்ணாத மனுஷர்களே கிடையாது. ஆனா தவறை வந்து ஒருத்தர் தெரியப்படுத்தின பிறகு அந்த தவறை நம்ம வந்து திருத்தி கொள்ள முடியும். திருத்தி கொண்ட பிறகு கரெக்டான பாதையில நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். ஆனா சிலர் தவறு பண்ணுவாங்க. ஆனா அந்த தவறுகள் வந்து நம்ம பார்த்த பிறகு நம்ம வந்து அலர்ட் பண்ணி எச்சரிக்கை சத்தத்தை கொடுக்கலனாக்கா அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க, அந்த ஆத்மா அழிஞ்சு போயிடும். ஆனா அந்த ஜட்ஜு அவங்கள கேட்க மாட்டாரு, அதை பார்த்துட்டு அதை கேட்டு தெரிஞ்ச நபர்களை தான் கேட்பாரு. எசேக்கியேல் 33:8 போடுமா? இந்த வார்த்தை எல்லாருமே கேட்டுக்கங்க, நீங்க எல்லாருமே பரிசுத்தமான நித்திய ஜீவன் பிள்ளைகள் நீங்க எல்லாருமே. ஆனா உங்களோட பார்வையில யாராவது தவறான தம்பி நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தார். ஜூது விளையாடு தப்புனா தப்புன்னு சொல்வார் ஆண்டவர், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தப்புக்கு உடந்தையா போக மாட்டாரு, தப்ப வந்து சரின்னு சொல்லிட்டு நான் இருக்கவும் மாட்டாரு. ஸோ ஆனால் தப்புகள் செஞ்சிருக்கிறக்குள்ளோ அந்த ஆத்மா அழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த ஆத்மாவை கேட்க மாட்டாரு. அந்த அழிஞ்சு போன ஆத்மாவுக்கு பொறுப்பாளிகள் நம்ம தான் இருப்போம். அந்த ரத்த பழியை நம்ம கிட்ட தான் கேட்பாரு. வாசிமா அது 8. ஹல்லேலூயா. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கையாய் இருக்கத்தக்க அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தினாலே சாவான், ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். ஆமென். சோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். எவ்வளவு புதினா எப்படி இருக்குல்ல, நடுக்கமும் பயம் வரும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம வந்து லோடா இருக்கு பாவம், அதை தீக்கிருக்கே நம்மளால முடியாது. அதெல்லாம் சரி இறக்கி வச்சுட்டு நான் நிக்கலாமே, ஃப்ரீயா நிக்கலாமேன்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல மற்றவங்க செஞ்ச தப்புகளுக்கும் நம்மளுக்கு பார்வையில ஒருவேளை நோட்டீஸ் ஆன பிறகு அந்த நபர்களை நம்ம அலர்ட் பண்ணாம நம்ம சைலண்டா இருந்தாலும் அந்த ரத்த பழியும் நம்ம கிட்ட தான் கேட்பாரு. அதனால டாக்டர் EVG ரொம்ப தெளிவா கிளியரா இதுல இருப்பேன். எல்லாருக்குமே விஷயம் இப்படி தான் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுவேன். ஏன்னா இந்த பழிக்கு நான் நிக்க கூடாது இல்லையா, நான் ஃப்ரீ ஆயிக்கணும்னு. ஸோ அந்த லோட நீங்களும் வந்து வச்சுக்காம இறக்கி வச்சு ஃப்ரீ ஆயிக்கங்க. ஹல்லேலூயா. அப்போ ஜட்ஜ்மெண்ட்ன்றது உண்டு. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்ல நின்னுட்டு வந்திருக்கிற எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டுங்க தம்பிக்கு. அருமையான மெசேஜ், நல்லா தெளிவா நிதானமா பேசினாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஏசப்பா சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு
வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Praise the Lord. உட்காருவோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன குறிப்புகள். என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதில் டிஸ்பிளே ஆகும். வாட்ஸ்அப் நம்பர், மலேசியா நம்பர், இந்தியா நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகும். யாருக்கெல்லாம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ நீங்கள் வந்து ஷார்ட்டாக உங்களோட டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்டில் வித் பிக்சரோட உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி வைங்க. தேவனோட சமூகத்தில் வைத்து அவர்கிட்ட பதில் வந்த உடனே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவன்ல சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த இடத்துல இருக்கிறவங்க மட்டுமே கிடையாது. உலகத்துல எந்தெந்த திசையில, வெவ்வேறு திசையில நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. யாரெல்லாம் சேனல்ல வந்து மெசேஜ் பாக்குறீங்களோ, நித்திய ஜீவன் சார்பில் பேசுற நபர்களோட மெசேஜ்ங்க பாக்குறீங்களோ, அத்தனை பேரும் நித்திய ஜீவன் குடும்பத்துல சொந்தமானவர்கள். எல்லாருமே பங்குள்ளவர்கள். ஹல்லேலூயா. சோ அதனால ஐயோ நான் நித்திய ஜீவனுக்கு சேரலையே, நான் நித்திய ஜீவன்ல பங்கா இல்லையே, மினிஸ்ட்ரியில இல்லையே, யார் பாக்குறீங்க அவங்க எல்லாருமே நித்திய ஜீவன்ல பங்குள்ளவர்கள். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகவும் ஞானஸ்தானம் எடுத்துங்க. திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக அதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். கண்களை மூடி எரிதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, நல்ல ஒரு செய்தி மூலமா ஆண்டவரே, மகன் மூலமா நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மகனை நீர் ஆசீர்வதிக்கணும். மகனை இன்னும் அதிகமாக நீங்க பயன்படுத்துங்கள் ராஜா. உங்களோட ஊழியத்துக்கு நீங்க உபயோகம் படுத்துங்கள் சுவாமி. அவங்களோட குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. கிறிஸ்துவின் ஜீவன் அந்த குடும்பத்துக்குள்ள ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. இந்த இடத்தை விட்டு இந்த பிள்ளைகள் வீட்டு போறக்குள்ள உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. ஆண்டவரே, உங்களோட கட்டளைகள் ஆண்டவரே நிச்சயமா அவங்க வந்து கரை நடத்துவேன், காப்பாத்துவேன் ஆண்டவரே, கரைப்பிடிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோட இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வீடு போகட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட கற்பனையின் படி ஆண்டவரே கீழ்ப்படிந்து, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் பின் தன் கால்களை திருப்புவேன் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகள் வீடு செல்லட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. என்னென்ன குறைகள், தப்புகள், குற்றங்கள் இருக்கோ அத்தனையும் தயவு செஞ்சு இந்த நாள்ல மன்னிச்சிடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு மறுபடியும் ஒரு புது வாழ்வு நீங்க தாங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, என்னென்ன தேவை
தேவைகள் உங்களுக்கு தெரியும் ராஜா. சம்பூர்ண நன்மைனால அத்தனை நீங்க பிள்ளைகள் கொடுத்து தாராளமாக கொடுத்து நிரப்புங்க சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நோய்களை நீங்க தாப்பா சுகமாக்க முடியும். ஒவ்வொரு நோயாளிகளை நீங்க தொட்டு சுகம் தாரும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்க சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நல்லபடியாக நீங்க நடத்தினீர். அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்துல யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ, யாரெல்லாம் திருமணம் ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ, அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. பேர் பேராக குடும்ப குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சாமி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் சாமி. ஆம் ராஜா, வார்த்தையின் வழியாக எங்கள் மத்தியில் நீர் வந்தமைக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சாமி. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட்டீர் சாமி. அதற்காய் உமக்கு நன்றி அப்பா. அப்பா தேவனே, இதோ கண்கள் சரீரத்தின் வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, இவ்வேளையில் அப்பா தேவனே, மேட்டுமையான கண்களோ அப்பா தேவனே எங்களை விட்டு விலகும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, ஆவியின் கண்கள் திறக்கப்படபடியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, நீரே எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா தேவனே, வேலையில் கூட நேசிய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. தேசத்தை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆளும் தலைவர்களை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் மேல் உமது கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, நேசிய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை அனைத்தும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் சுவாமி. அப்பா தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, காலம் ரொம்ப சமீபமாக இருக்கு என்று நீர் எச்சரிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறீர் சுவாமி. ஆனாலும் சுவாமி, மனக்கண்கள் இன்னும் திறக்கப்படாது இருக்குது சுவாமி. ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, வேலையில் கூட வாலிப பிள்ளைகள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, அவர்கள் மனக்கண்கள் மூடப்பட்டு இருக்குது சுவாமி. அப்பா தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உமது ராஜ்யத்தை கட்டும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, உலக காரியம் இல்ல ராஜா. அப்பா தேவனே, உமது ராஜ்யத்தை தேடும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உமது அபிஷேகம் உண்டு ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே, அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நித்திய ஜீவன் பிரயாசை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, நித்திய ஜீவன் பிரயாசை நீர் ஆசீர்வதியும் ராஜா. அப்பா தேவனே, இங்கு வரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே, நித்திய ஜீவன் பிரயாசை நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு தேவைகளையும் நீர் சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இங்கு வரும் ஒவ்வொருவரையும் நீர் முன் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ராஜா. உமது ராஜ்யத்தை கட்ட அப்பா தேவனே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷ முறையில் அழைத்தமைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, இவ்வேளையில் கூட டாக்டர் EVG டாக்டர் சுமிதாவை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, நீர் கொடுத்த போதகருக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அவங்களை கொண்டு நீர் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து கொண்டிருக்கிறீர் ராஜா. அநேக ஆத்துமாக்களை நீர் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா, அவங்களோடு கூட நாங்களும் இணைந்து ஓடும்படியாக உமது ஆவியை எங்கள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, நல்ல சுகபலத்தை அவங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அவங்களோடு கூட நீர் ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. பலப்படுத்தும் ராஜா, நல்ல சுகபலத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, வேலையில் கூட பிரதர் EV
பிரதர் செல்வ பிரகாஷை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மகனை நீர் ஆசீர்வதியும் ராஜா. தூர தேசத்தில் இருந்த போதிலும் அப்பா தேவனை நீர் மகனை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வருகிறீர் ராஜா. உமது ராஜ்யத்தை கட்ட மகனையும் நீர் பயன்படுத்தி கொண்டு இருப்பதற்காக மகன் நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. மகன் கீர்த்தியை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் அப்பா தேவனே. மகன் ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே மகள் ஷேலியை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். நல்ல சுகபலத்தை மகளுக்கு கட்டளை நல்ல ஞானத்தை கொடும் ராஜா. ஹம் சுவாமி. அப்பா தேவனே மகளுடைய போக்கில் வரத்திலும் மகளை பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. குடும்பமாக அவர்கள் செய்யும் ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. இவ்வேளையில் கூட அப்பா தேவனே என் குடும்பத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே என் கணவர் செல்வராஜ், என் மகன் சேவியர், என் மகள் மல்லிசாவை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸில் நாங்கள் ஒரு பங்காளியாக இருக்கிறோம் சுவாமி. உமது கூட்டத்தில் ஒரு ஜனமாக இருக்கிறோம் சுவாமி. நீர் அநேகரை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே சுவாமி. அப்பா தேவனே நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா தேவனே உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பிள்ளைகளாக ஹாம் சுவாமி உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நிற்கத்தக்க அப்பா தேவனே நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா. நித்திய ஜீவன் வார்த்தையை நாங்கள் அப்பா தேவனை சுகந்தரித்துக் கொள்ள அப்பா தேவனை உமது ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்ற போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே இவ்வேளையில் கூட சிறு பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. நீர் ஆசீர்வதியும் ராஜா. திக்கற்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். விதவை தாய்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே ஒவ்வொருவரையும் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே இந்தியா தேசத்தில் பெங்களூரில் நடக்கும் அப்பா தேவனே மழையின் காரணத்தினால வெள்ளமாக இருக்குது சுவாமி. அப்பா தேவனே அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. நீர் அறிவீர் சுவாமி. மழையினால் அநேக பாதிப்பு ராஜா. அப்பா தேவனே எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே உதவி கரம் அவர்கள் மேல் நீட்டும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே வேலையில் கூட அப்பா தேவனே அநேக போதகரை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. உமக்கென்று உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்ய அப்பா தேவனே உமது ஜப ஆவியை அவர்கள் மேல் ஊற்றும் ராஜா. உமது அபிஷேகத்தினால் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒரு சபையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. நீர் சுத்திகரியும் ராஜா. உமது வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் பிள்ளைகளாக அப்பா தேவனே ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. நாங்களும் ஆயத்தமாகி பிறரையும் ஆயத்தப்படுத்த உமது ஆவியை எங்கள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஏசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. praise the lord. god bless you all. god bless you all. நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.